ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆண்டு விழாவிலே உங்களோடு கூட இருக்கிறது கர்த்தருடைய அநாதி தீர்மானம், தேவ சித்தம். அதனால் இங்கே இருக்கிற ஊழியர்களுக்கு என் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். பாஸ் இன்பநாதன் இங்கே இருப்பார் நான் நினைக்கவே இல்லை. அவரும் அவருடைய கூட இருக்கிறவங்களா நீங்கள் எல்லாம் சேர்ந்து இங்கே வந்திருக்கிறது எல்லாம் பார்க்கறது மிகுந்த மகிழ்ச்சி. சபைக்கு நான் பேச போகிறேன். யாருக்கு பேச போகிறேன்? ஆமாம், சபைக்கு பேசினா கொஞ்சம் கோபமாக பேச வேண்டியிருக்கும். எப்படி பேச வேண்டியிருக்கும்? சபை இப்போ குளிர்ந்து போச்சு. சபை என்னவாயிடுச்சு? குளிர்ந்துருச்சு. அதனால் சபை கொஞ்சம் என்னவாகணும்? அனல் ஆகணும். குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் இருந்தால் கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? வாந்தி பண்ணிடுவாராம். அதனால் உங்களை வாந்தி பண்ணி போடக்கூடாதுன்னு உங்களோட பேச போகிறேன். வசனம் எதையாவது ஒன்று சொல்லுவேன், ஆனால் உள்ள பர்கர் மாதிரி எல்லாம் இருக்கும். என்ன இருக்கும்? உங்களுக்கு தேவையானதெல்லாம் உள்ளே இருக்கும். ஆண்டவர் மகிமைப்படுவார். சபைக்கு வேண்டியது நீங்கள் எப்படி இருக்கணும், எப்படி வாழணும் அப்படின்றதை இன்றைக்கு நான் உங்களோட கொஞ்சம் நேரம் ஒரு வசனத்தை ஆதாரமாய் மத்தேயு 5:13, Matthew 5:13. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் எதுக்கு? மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. வேறொன்றுக்கும் உதவாது. அப்ப சபைக்குள்ள வருகிற நாம் எப்படி இருக்கணும்? ஆண்டவருக்கு சொன்ன ஒரு சர்க்கரையாயிருன்னு சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். என்னவாயிரு? சர்க்கரையாயிருன்னா நம்ம எல்லாரும் பார்த்தாலும் பிரைஸ் எல்லாம். அவன் திருடனாக இருந்தாலும் சரி, அவன் ஒழுக்க கட்டவனாக இருந்தாலும் சரி, அவன் சபைக்கு அடங்காதவனாக இருந்தாலும் பிரைஸ் லார்ட் பிரதர். சர்க்கரை இது என்னது இது? ஆனால் ஆண்டவர் நம்மளை என்னவா இருக்க சொல்லிட்டாரு? உப்பு. இயேசு ஒரு வாயை திறந்து ஒன்று சொன்னார்னா அதுக்குள்ளே இப்போ நான் ஒன்று பேசுகிறேன், இன்னும் ஒரு 100 ஊழியர் அதை எடுத்து 100 விதமாக பேசலாம். அதுக்கு அவ்வளோ ஆழம் இருக்கும். இயேசு வாயை திறந்து சொல்கிறார், நீங்கள் பூமிக்கு என்னவாய் இருக்கிறீர்கள்? உப்பாய் இருக்கிறீர்கள். அதுக்காக இங்கே ஒரு சர்ச் ஒன்று இருக்குது மவுண்ட் ரோட்டில். உள்ளே வரும்போது உப்பை வாயில் போட்டு போனோம். என்னது அது? ஒரு சர்ச், யூனிவர்சல் சர்ச்சுன்னு ஒன்று மவுண்ட் ரோட்டில் இருக்கும். உள்ளே போகும்போது எடுத்து வாயில் போட்டு போகணுமா? ஏன்னா நீங்கள் உப்பாக இருக்கணுமா? நான் அந்த மாதிரி உப்பை சொல்ல வரல. வாழ்க்கை உப்பாக இருக்கணும். உப்புன்னா நமக்கு தெரியும், ஆனால் நமக்கு நிறைய நேரம் புரியாது. சிலதெல்லாம் தெரியும். உப்புன்னா என்னதுமா? என்ன பண்ணோம்? உப்பை எப்படிலாம் யூஸ் பண்ணுவோம்? ஒன்றும் பண்ணாதீங்க, அவரை விட்டுருங்க. என்னது உப்பு? எதுக்கு? என்னென்ன உப்பு இருக்குது சொல்லுங்களேன். நாம் போவோம், உள்ளே போவோம். என்ன உப்புமா இருக்கு? கல் உப்பு. என்ன உப்பு? கல் உப்பு. அப்புறம் வெறும் சால்ட் இல்லை, அது பேர் என்னது? டேபிள் சால்ட். என்ன சால்ட்டு? உப்பு அப்படின்றத சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம், அப்படி தானே? ஒரு கை எதை அள்ளி போடுவோம். ஒரு சாம்பார் வைக்கிறீங்க, குழம்பு வைக்கிறீங்க, ஒரு பிரியாணி பண்ணுறீங்கன்னா ஒரு கை எதை எடுத்து போடுவீங்க? எடுத்து போடுவீங்க. இந்த டேபிள் சால்ட் இருக்குது, அது என்னத்துக்கு? அது அது பேர் என்ன சால்ட்டு? நம்ம டேபிள் சால்ட்டு விசுவாசியெல்லாம் இருக்கும் சர்ச்சில். என்ன சால்ட்டு? சும்மா என்கிட்ட வேலையெல்லாம் வச்சுக்காத. ஒரு அவசரத்துக்கு கூப்பிட்டிங்கன்னா நாங்கள் வருவோம், எதையோ ஒன்று செய்வோம். ஒரு அவசரத்தை கூப்பிட்டா என்ன பண்ணுவோம்? நாங்கள் எதையோ ஒன்று செய்வோம். எங்களெல்லாம் அள்ளி போட முடியாது. எங்களெல்லாம் என்ன போட முடியாது? இது என்ன சால்ட்டு? இன்னொன்று இருக்குது. அது என்ன உப்பு தெரியுமா? கருவட்டு பானை உப்பு. எந்த பானை? மூக்க பிடிச்சிட்டு உள்ள உட்காந்துருக்கணும். யார் தெரியுமா? யார் சொல்லுங்க பார்ப்போம். உட்காந்துருக்காங்க பாருங்க, பாஸ்டர்ஸ்லாம். நாங்களாம் மூக்க பிடிச்சிட்டு உட்காந்துருப்போம். வெளியே சொல்ல முடியாது உங்களை பற்றி என்ன பண்ண முடியாது? கருவாட்டு பானை உப்பு. நாங்கள்லாம் வெளியில் வாயே ஊழியம் செய்ய வந்திருக்கோம் இல்லையா? அதனால் மூக்க பிடிச்சி உட்காந்துருப்போம். அதனால் இன்னைக்கு ராத்திரி நீங்கள்லாம் என்னவா இருக்கணுமா? யாரும் டேபிள் சால்ட்டாக இருக்காது. என்ன சால்ட்டு? சும்மா
வருவோம் போவோம். சும்மா ஒரேடியான பாசு நம்ம உயிரை வாங்குறாரு. ஜபத்துக்கு வா, அதுக்கு வா, ஊழியத்துக்கு போ, வீடை பாரு, ஹாஸ்பிட்டலுக்கு போ, அங்கே போ, இங்கே போ. அந்த வேலையெல்லாம் வச்சக்கூடாது. ஒரு சிட்டிக்கு எடுத்து போட்டோமா அதோட ஆளை விட்டுறணும். என்னது, ஒரு சிட்டிக்கை போட்டு ஆளை என்ன பண்ணோம்? அதனால இந்த இரவு தேவன் நம்ம எல்லாம் திருச்சபைக்குள்ள என்னவா வைக்கிறாரு? உப்பு. என்னவா வைக்கிறாரு? உப்பு என்ன பண்ணும்? உனக்கு அடிபட்டுருச்சுன்னு வைங்களேன், அப்படி ஒன்று ஒன்றா மைண்டில் எடுத்துங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் பேசுகிறேன். அடிபட்டுச்சுன்னா அதை உப்பு போட்டால் என்னவாகும்? காலில் அடிபட்டுருச்சு, பீச்சில் போய் நின்னா என்னவாகும்? பண்ணோஸ் அப்படின்னுவோம். நீ உப்பாக இருந்தீன்னா பாவத்தில் இருக்கிற இந்த உலகத்தில் நீ சுருன்னு தான் இருக்கணும். எப்படி இருக்கணும்? அவங்க கூட சேர்ந்துக்கணும். சரவணாஸ்வருக்கு போயிடக்கூடாது. யாரு கூட? ரட்சிக்கப்படாத உலக மனுஷனுக்கு நீ என்னவா இருக்கணும்? நீ கிட்ட போனாலே, நீ பட்டாலே அவங்களுக்கு எரியும். ஏன்னா நீ யாரு? உப்பு. அவங்க பாவத்தில் காயப்பட்டவங்க, பாவத்தின் பிடியில் உள்ளவங்க, நரகத்தினுடைய பிடியில் உள்ள மக்களுக்கு உப்பு பட்டுச்சுன்னா என்னவாயிரும்? எரிச்சலாயிரும். ஆனால் உப்பு தான் ஆச்சும். ஆமேன்னு சொல்லுவீங்களா? ஆமேன்னு சொல்லுவீங்களா? உப்பு தான் எதா ஆச்சும்? காயத்தை ஆச்சும். ஆனால் எரியும். உப்பு போட்டால் என்னவாகும்? எரியும். நீங்கள் இந்த குழம்புலாம் வைக்கும்போது, பாவக்காய் குழம்பு வைக்கும்போது அதில் என்ன போடுவீங்க? வெள்ளைக்கட்டியா சர்க்கரையா? சர்க்கரை போடுவீங்க, வெல்லம் போடுவீங்க. போட்டால் என்னவாகும்? ஸ்வீட் ஆயிரும். சர்க்கரை என்னவாயிரும்? நீங்கள் அதை எடுத்து எதில் போட்டாலும் என்ன பாரு, அழகா பாருன்னு இனிச்சுக்கிட்டு நிற்கும். எது எது? சர்க்கரை எங்கே போட்டாலும் என்னப்பா என் அழகா பாரு நான் இருக்கிறேன்றதை உடனே இனிப்பில் காமிச்சிரும். உப்பு போட்டிங்கன்னு வைங்களேன், அது சிக்கனாக இருந்தால் சிக்கன் டேஸ்ட் வரும், வெஜிடபிளாக இருந்தால் வெஜிடபிள் டேஸ்ட் வரும். அதை எதில் போட்டாலும் அந்த டேஸ்ட்டை தூக்கி தருமே ஒழிய நான் இருக்கிறேன்னு சொல்லவே சொல்லாது. ஹல்லேலூயா. அதனால தான் பழமொழி என்ன சொல்லுவாங்க நம்ம ஊரில், உப்பு இல்லா பண்டம். பைபிளும் அதான் சொல்லுது. நீ உப்பா இல்லைன்னா நீ என்னவாயிருவ? உப்பைக்கு போயிடுவா. எல்லாம் மெரிப்பான் உன் மேலே ஏறினுச்சு. அதனால இந்த இரவு முதல் நாள் உப்பு கொஞ்சம் போடலான்னு வந்திருக்கு. என்ன போடலாம்? ஆண்டு விழாவில் கொஞ்சம் உப்பு போட்டு உங்கள் சபைக்கு கொஞ்சம் டேஸ்ட்டை கூட்டுவோம். உப்பு இல்லைன்னா எப்படி இருக்கும்? உப்பு போட்டால் என்னவா இருக்கும்? எங்கள் சர்ச்சில் ஒரு வாட்டி நான் என்ன பண்ணேன், ஒரு நல்ல பிரசங்கரை கூப்பிட்டு சண்டே பிரசங்கம் பண்ண விட்டு நான் எனக்கு மிஷன்ஸ் ஊழியத்துக்கு எங்கேயோ நேபாளுக்கு எங்கேயோ போயிட்டேன். திரும்பி வந்தேன். எங்கள் சர்ச்சில் ஒரு ஐயா ஒருத்தர் இருப்பார். வேட்டி கட்டி சட்டை போட்டு தான் வருவார். வயசானவர் தான். அவர் சும்மா நான் கேஷுவலாக கேட்டேன், ஐயா சண்டே சர்வீஸாக நல்லா இருந்ததா? நல்ல பிரசங்கர் வந்தார், கல்யாண சாப்பாடு தான் போட்டார். உப்பு இல்லைப்பா சார். என்ன இல்லை? உப்பு சப்பு இல்லைப்பா சார், கல்யாண சாப்பாடு தான் போட்டார். பேசினார். ஆனால் நீ உப்பு போடுவ, அவர் உப்பு போட மாட்டார். என்ன போட மாட்டாரு? அதனால் நீங்கள் என்னவா மாறணும்? நீங்கள் ராத்திரி உப்பா மாறணும். என்னவா மாறணும்? அதனால தான் இயேசு சொன்னார், நீங்கள் பூமிக்கு என்னவா இருக்கிறீர்கள்? உப்பா இருக்கிறீர்கள். பூமிக்கு என்னவா இருக்கிறீங்க? அதனால் உப்பு எங்கே போட்டாலும். திருட்டு கோழிலாம் சமைப்பாங்க பார்த்துங்களா? தான் ஆன்லைனில் போதான்னு கேட்டேன். எந்த கோழி? அந்த காலத்தில் பக்கத்து வீட்டு கோழியை பிடிச்சிருவாங்க. எந்த கோழி? பக்கத்து வீட்டு கோழியை பிடிச்சி சமைக்கும்போது உப்பு போடாமல் சமைப்பாங்க. என்ன போடாமல்? சாப்பிடும்போது உப்பு போட்டு சாப்பிடுவாங்க. சிக்கனில் உப்பு போட்டால் வாசனை வந்துடும். சிக்கனில் உப்பு போட்டால் என்ன வரும்? உப்பு போடலைன்னா என்ன வராது? அதனால தான் இயேசு சொல்றாரு, நீங்கள் பூமிக்கு என்னவா இருக்கிறீர்கள்? நீங்கள் உப்பா இருக்கணும். ராத்திரி இதை கேட்குறவங்க நீங்கள் என்னவா இருக்கணும்? உப்பா இருக்கணும். ஒரே அதான் கட்டளையாக கொடுக்குறாரு. அந்த உப்பு 10 வெரைட்டி அங்கே எழுதுறாரு. எத்தனை வெரைட்டி? மத்தேயு 5ஆம் அதிகாரம் மலை பிரசங்கத்தில் இது வருது. என்ன பிரசங்கம்? மலை பிரசங்கம் உலகமே பின்பற்றுகிறது. அதில் இது 13வது வசனத்தில் வருது.
10 வகையான உப்பு எழுதுறாரு இயேசு. அதில் நான் ஜென்ரலாக உப்புன்னு உங்களோட நான் கொஞ்ச நேரம் பேசி முடிக்க போகிறேன். 11 மணிக்கு முடிச்சிடலாமா? எத்தனை மணிக்கு முடிக்கணும்? இன்றைக்கி ராத்திரி எங்கள் வீட்டுக்காரர் உப்பு போட்டுருவாருப்பா சார். நாளைக்கு காலையில் வர்றது கஷ்டமாக போயிடும். வீட்டுக்காரர் என்ன போடுவார்? ஆமாம், எனக்குமே காலைல 5 மணிக்கு சர்வீஸ். அதனால் நான் உங்களோட கொஞ்சம் நேரம் வேகமாய் உப்பு அப்படின்னு சொன்னாலே முதலாவது குறிப்பு, உப்பு வந்து கல்லாக இருக்கும். பக்கத்தில் வரவங்கள பார்த்து சொல்லுங்கள், கொஞ்சம் கல் மாதிரி இரு. எப்படி இருக்கணும்? எப்படிம்மா நான் சொல்ல புரியுதா இல்லையா? நிறைய பேர் ஜவு மிட்டாய் மாதிரி இருக்கும். இந்த மிட்டாய், இந்த சுவிங்கம் இருக்குல்ல, நீ ஜவு மிட்டாய் மாதிரி இருந்தீன்னா கண்மலையில் வீட்டை கட்டினவன் புத்தி உள்ள மனசு. நீ கல் மாதிரி இருந்தால் கர்த்தர் உன் வீட்டை கட்டுவார். நீ எப்படி இருக்கணும்? அக்கா சொல்லுச்சு, மாமா சொல்லுச்சு, அம்மா சொல்லுச்சு, ஊரில் இருக்கவங்க பேச்சை கட்டினா உன் வீட்டை கர்த்தர் கட்ட மாட்டார். கர்த்தர் உன் வீட்டை கட்டணும்னா நீ எப்படி தான் இருக்கணும்? சேட்டலைட்லாம் உள்ளே விடக்கூடாது. வீட்டுள்ள எது வரக்கூடாது? எது வரக்கூடாது? சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் ஆண்டவர் நம்ம குடும்பமாக சொல்கிறது. சூரியன் புருஷன், மனைவி என்ன சந்திரன், பிள்ளைகள் எப்படி இருக்கும்? இது ரெண்டும் எப்படி இருந்தால் இது எப்படி தானாக வரும். சூரியனுக்கு மேகம் மூடிடுச்சுன்னா கஷ்டம். சூரியனை என்ன மூடிடும்? கார் மேகம் மூடிடும். நல்லா அந்த மனுஷன் திடீர்னு தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். நல்லா அந்த மனுஷன் திடீர்னு சின்ன வீடுக்கு பின்னாடி போயிட்டான். நல்லா தான் இருந்தான், திடீர்னு எங்கே போயிட்டான்? மேகம் மூடி இருக்கு. சூரியன் பிரகாசமாக இருந்தால் சந்திரனுக்கு வெளிச்சம் வரும். சந்திரனுக்கு என்ன வரும்? சந்திரனுக்கு நேரடியாக வெளிச்சம் கிடையாது. சூரியன் அப்படின்னு சொன்னாலே மகிமை. சூரியன் என்னது? சந்திரன் அப்படின்னு சொன்னாலே அபிஷேகம். என்னது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நீங்கள் பூமிக்கு என்னவா இருக்கணும்? உப்பாக இருக்கணும். உப்பாக இருக்கணும்னா முதல் பாயிண்ட்டு, உப்பு கரையணும். கரையுதாம்மா உப்பு? கரையுதா கரையிலையா? கரையணும், கரையணும். கரையிறதுக்கு முன்னாடி நனையணும். நனைஞ்சாதானே கரையும். சில உப்பு நனையவே நனையாது. ஞானஸ்தானம் எடுக்க மாட்டேன்னு வந்து உள்ளே உட்காந்துரும். என்ன எடுக்க மாட்டேன்? சர்ச்சுக்கெல்லாம் வருவோம். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன். என்ன ஆயிடுச்சுன்னா வேற நீங்களே வேற சொல்வீங்க, நீ குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கூட நீ ஞானஸ்தானம் எடுத்துக்கோ, ஏசப்பாவை நம்பி வந்தால் உனக்கு என்ன பிறக்கும்? குழந்தை பிறக்கும். நோ 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 நோ. நீங்கள் வந்து ஏசுநாதருக்கு பரிச்சை வைக்கக்கூடாது. யாரும்மா யாருக்கு பரிச்சை வைக்கணும்? ஸ்கூலுக்கு போகிறீங்க, யாருக்கு யார் பரிச்சை வைப்பா? சின்ன பையன், ஒரு 8 வயசு பையன் ஸ்கூலுக்கு போய் சொல்கிறான், ஃபஸ்ட்டு டீச்சருக்கு பரிச்சை வைப்போம், அப்புறம் நான் ஸ்கூலுக்கு போகிறேன்னா நீங்கள் என்ன சொல்லுங்கள்? ஏய் முட்டாள், ஸ்கூலுக்கு போ, டீச்சர் தான் உனக்கு என்ன வைப்பாங்க? ஏசுநாதர் உனக்கு பரிச்சை வைக்கணும். நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்க அவருக்கு பரிச்சை வைக்கக்கூடாது. யாருக்கு? ஞானஸ்தானம் எடுன்னா உடனே என்ன பண்ணணும்? இயேசு சொல்கிறார், புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு என்ன கொடுத்து, அந்த அந்த உப்பு நனையணும். ஃபஸ்ட்டு நனைஞ்சாதானே கரையும். நனையவே மாட்டேங்குது. உப்பு என்ன பண்ணணும்? நனையணும். ஞானஸ்தானம் எடுக்காமல் யாராவது இருப்பீங்க உங்கள் வீட்டிலன்னா முதல்ல என்ன எடுக்கணும்? ஒரு ஆள் கீழ்ப்படியாதால உன் வீட்டில் மாட்டினாலே உன் கப்பல் புயலில் இருக்கும், உன் வீடு புயலில் இருக்கும். தெரியுமா உங்களுக்கு? ஒரு டிசோபீடியன்ட் யோனா, கீழ்ப்படியாத யோனா எங்கே ஏறினானா? கப்பலில் ஏறினானா. கப்பல் எங்கே மாட்டிக்கிச்சான்? புயலில் மாட்டிக்கிச்சான். ஏன்னா யார் உள்ளே இருக்கிறது? உங்கள் வீட்டில் ஃபேமிலியில் ஒரு ஆள் ஞானஸ்தானம் எடுக்காமல் அடம் பிடிச்சிட்டு உட்காந்துருந்தா உங்கள் குடும்பம் எங்கே மாட்டும்? புயலில் மாட்டிக்கும். நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுவீங்க, நீங்கள் நல்லா சர்ச்சுக்கு வருவீங்க, ஆனால் ஒன்று என்ன பண்ணுது? பிசாசுக்கு ஒரு வழி விடுதே, கதவை திறக்குது. கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வருகிறவன் பிசாசு. அதனால தான் முதல்ல ஞானஸ்தானம்னா நீங்கள் புரிஞ்சுருங்க, பைபிளில் வந்து செங்கடலை கடந்து இஸ்ரவேலர்கள் வந்ததை ஞானஸ்தானம்னு சொல்லியிருக்கு. எதை கடந்து? பைபிள் அப்படி தான் சொல்லியிருக்கு. செங்கடலை தாண்டி இஸ்ரவேலர்கள் கடந்து வந்தார்கள்.
மேகத்துக்கு கீழாக தண்ணீருக்கு கீழாக அவங்க என்ன பண்ணாங்களாம்? அது ஞானஸ்தானம். அப்போ ஞானஸ்தானம்னா நீ புரிஞ்சுக்கோ, நீ மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது உன்னை தொடர்ந்து வருகிற பார்வோன் ஆவிகள், சாப பிசாசுகள், ஜென்மமாக வருகிற எல்லாம் செத்து முறிந்து விழுகிற இடம் ஞானஸ்தான தொட்டி. செங்கடலை இவங்க தாண்டும் பொழுது பார்வோன் செத்து மிதக்கிறான். யார் செத்து மிதக்கிறது? பார்வோன் அவன் சேனையும் செத்து மிதக்கிறார்கள். இஸ்ரவேலர்கள் முன்னேறி கானான் பாலும் தேனும் ஓடும் தேசம். அப்படின்னா முதல்ல ஒரு தேவ பிள்ளை என்ன எடுக்கணும்? இயேசு முழுகி ஞானஸ்தானம் எடுத்தார், கரை ஏறினார், வானம் திறந்தது. என்ன திறந்துச்சு? வானம். அது வரைக்கும் வானம் உனக்கு திறக்காது. Unless you obey and take baptism, the sky will be locked. நீ ஞானஸ்தானம் எடுத்தினா வானம் என்ன பண்ணும்? திறக்கும். நல்லதான் இன்னைக்கு இரவு ஞானஸ்தானம் எடுக்க வேண்டிய உங்கள் வீட்டில் உள்ள ஆளை கொண்டாந்து முக்கிருங்க. உள்ள எங்கே கொண்டாந்து முக்குங்க? ஹலோயா, ஹலோயா. நீ ஞானஸ்தானம் எடுன்னு சொல்லுங்க. புரியாது. ஞானஸ்தானம் எடுத்தவங்களுக்கே அதுக்கப்புறம் தான் 1 வருஷம் பொறுத்து புரிஞ்சிருக்கும் என்ன செஞ்சேன். ஆனால் எடுக்கணும்னு வேகமாக வந்து எடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் தான் புரியும். அதனால் ஞானஸ்தானம் என்பது ஆண்டவர் நம்ம கொடுத்த கட்டளை. அவர் எடுத்தார். யார் எடுத்தது? இயேசு எடுத்தார். அவர் சொல்றாரு, நீங்க போய் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை என்ன வாக்கி சீஷராக்கி தான் ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் எடுத்து சீஷராக்குறது இல்லை. அதனால இந்த இரவு உப்பு நனையணும்னு சொல்றேன். உப்பு என்ன பண்ணணும்? காஞ்சி போயிட்டா பிசாசு வருவோமா? காஞ்சா யார் வருவான்? மத்தேயு 12ஆம் அதிகாரம் 42வது வசனம். மேத்யூ 12:42. சீக்கிரம் போடுங்கம்மா. $43. வளைந்து இலைப்பாறுதல் தேடியும். எங்க எங்க அலைந்து தெரியுது? அப்ப நீ ஈரமா இருக்கணும். நீ காஞ்சி போயிடக்கூடாது. நீ எப்படி இருக்கக்கூடாது? shouldn't get dry. நீ எப்படி இருக்கணும்? ஈரமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? இயேசு தண்ணிக்குள்ள முழுகிறாரு. சுத்தி உள்ளவங்க எல்லாம் சொல்றாங்க, இந்த தச்சனுடைய குமாரனுக்கு என்ன வந்தது? யாருடைய குமாரனுக்கு? இவன் போய் தண்ணிக்குள்ள, அவர் தண்ணிக்குள்ள இதை பேச்செல்லாம் கேட்டது உள்ள ஜெபம் பண்றாரு. அப்படிதான் பைபிள்ல லூக்காவில் எழுதி இருக்கு. தண்ணிக்குள்ள முழுகி என்ன பண்ணாரோ? ஜெபம் பண்ணி அப்படி தண்ணிக்கு வெளியில வர்றாரு. வானத்திலிருந்து சத்தம் வருது, இவர் நேசகுமாரன், இவரில் நான் எப்படி இருக்கிறேன். வாயை அடைப்பார் ஆண்டவர். நீ டக்குன்னு வந்தியா, ரட்சிக்கப்பட்டமா, உடனே என்ன எடுக்கணும்? உப்பு முதல்ல நனையணும். அதுலேயே 2வது ஸ்டெப்பு கரையணும். பார்த்துலவங்கள பார்த்து சொல்லுங்க, கரையறியான்னு கேளுங்க. கரையறியான்னு கேளுங்க. நான் அதெல்லாம் அந்த வேலையெல்லாம் எங்ககிட்ட வச்சுக்காதீங்க. நாங்கள் வந்தோமா போனோமான்னு இருப்போம். நாங்கள் வருவோம் போவோம். ஆராதனையிலையும் கரைய மாட்டோம், ஜபத்திலையும் கரைய மாட்டோம், எதுலேயும் நாங்கள் உப்பு கரைய மாட்டோம்னா எப்படிமா இருக்கும்? சாம்பாரில் அள்ளி போட்டு அந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. உப்பு நின்றுச்சுன்னா சாம்பார் எப்படி இருக்கும்? கரை குழம்பு எப்படி இருக்கும்? கறி குழம்பு எப்படி இருக்கும்? அது நான் நிற்கிது. இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, நான் கரைய முடியாது. உப்பு என்ன பண்ணணும்? கரையணுமா கரைய வேணாமா? கரையிறீங்களா? ஆராதனையில் அழுது கரையணும். ஆராதனையில் என்ன பண்ணணும்? கருங்கல்ல மாதிரி நின்று இருக்கக்கூடாது. கையை தட்டுவோம். வானத்தையும் பூமியும் படைச்ச ஆண்டவரை நீ என்ன பண்ண வந்திருக்கிற? ஆராதிக்க வந்திருக்கிறீங்க. கரைய வேணாம்? கரையணுமா? உப்பு சபையில் வந்து என்ன பண்ணணும்? எங்க சர்ச்சில் இருந்து கொஞ்சம் பேரை கூப்பிட்டு நான் நேபாள் போனேன். ஒரு 7-8 பேரை கூப்பிட்டு எங்கே போயிட்டேன்? நேபாள் போனேன். இதெல்லாம் வந்து சர்ச்சில் இந்த யூத்து அப்படியே மென்னு அப்படியே கெட்டப்பாக இருக்கும். போயிட்டோம், மலை மேலே போயிட்டோம். அங்கே போன அப்புறம் மலை மேலே 3000 அடி மேலே போகிறோம் ஒரு இடத்துக்கு. அங்கே மினி பஸ் தான் போகும். மினி பஸ் வந்துச்சு. எங்கள் ஆளுங்கெல்லாம் வேகமாக உள்ளே ஏற போனாங்க. கண்டக்டர் சொன்னார், கை காமிச்சு, இல்லை நீங்கள் உள்ளே ஏறக்கூடாதுன்னு. புரியல. அப்புறம் நேபாள் பேசுகிற தம்பி என் கூட இருக்கிறான். அவன் நானும் ஒன்றா பைபிள் காலேஜ் படித்தோம். அவன் தான் எங்களை அங்கே வர வச்சான்.
சொன்னால் என்னன்னு கேட்டான் கண்டக்டர் சொன்னார், லேடிஸ்லாம் உள்ள, ஜென்ஸ் எல்லாம் மேலே. இப்போ இல்லை, நேபாளில் அந்த அப்போல்லாம் வந்து ஜென்ஸ்லாம் எங்கே ஏறணும், மேலே ஏறணும். லேடிஸ் எல்லாம் வண்டி ஃபுல்லாகிடுச்சு, மினி பஸ் தான். இப்போனால் உள்ள ஒரு 30 பேர் தானே நிரம்பிடுச்சு, மேலே ஒரு 20 பேர் 25 பேர் நாங்கள் இருக்கிறோம். அதில் நாங்கள் ஒரு 8 பேர். எல்லாம் நம்ம ஆளுங்களாம் ஜாலியாக காலை தூக்கி அந்த விளிம்பில் போட்டு பஸ் ஜாலியாக காலாட்டின்னு இருந்தாங்க. பஸ்ஸு புறப்பட்டா ரோடு இப்படி இருக்குது. இப்படி இருக்குது ரோடு, எப்படி இருக்குது? இப்படி இல்லை, ரோடு இப்படி இருக்குது. ஏன்னா ரோடெல்லாம் கிடையாது அந்த இடத்துக்கு, மாதிரி ரிமோட் ஏரியா. அது மலை மேலே. நேபாளில் அப்போ மாவோயிஸ்ட் ஆட்சி செய்கிறாங்க. பயங்கர அத்தாரிட்டியாக இருக்கிறான், அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் ரோடெல்லாம் அப்படி தான் வச்சுருக்கான். பஸ்ஸு புறப்பட்டு ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தாண்டின உடனே எங்கள் ஆளுங்க இப்படி எட்டி பார்த்தாங்க. பஸ்லேருந்து கீழே ஒரு 4 கிலோமீட்டர் பள்ளம். எத்தனை கிலோமீட்டர் சார்? 4 கிலோமீட்டர் பள்ளம். எனக்கு தெரியாது, நான் வந்து ஓரத்தில் தான் உட்கார மாட்டேன், அந்த ஃபுட்போர்ட்லலாம் தொங்க மாட்டேன். எங்கேம்மா தொங்க மாட்டேன்? நம்ம இந்த வாலிப பசங்களுக்கு ஃபுட்போர்ட்டில் தொங்குறவனை தான் பிடிக்கும். அவன் வரும்போது ஸ்பைடர் மேன் மாதிரி வருவான். எப்படி வருவான்? அப்படியே ஒரு கையில் தொங்கிக்கினே வருவான். இவளையே பார்த்துன்னு இருப்பான். இவன் பார்க்குற வரைக்கும் அவன் ஸ்பைடர் மேனாக இருப்பான், சூப்பர் மேனாக இருப்பான். எந்த மேனாக இருப்பான்? அப்படி பார்த்த உடனே அவன் ஜென்டில்மேன் ஆயிடுவான். என்ன மேன் ஆயிடுவான்? ஜென்டில்மேன் ஆயிடுவான். அடுத்து லக்கி மேன் ஆயிடுவான். என்ன மேன் ஆயிடுவான்? லக்கி மேன் ஆயிடுவான். லக்கி மேனான அடுத்த நிமிஷம் அவளை கல்யாணம் கட்டின உடனே வாட்ச்மேன் ஆயிடுவான். அதுக்கப்புறம் ஒரு 35-40 வயசாகும்போது டாபர் மேன் ஆயிடுவான். இதுக்கு அப்புறம் தான் புரியும் டாபர் மேனை கட்டியிருக்கோன்னு. இதை கட்டியிருக்கிறோம் வாலிப பிள்ளைகள். அதை என்ன சொன்னாலும் இதுங்க அவன் அப்படி வரும்போது எப்படி தான் வருவான்? உன்னை எப்படியாவது ஒன்று அவன் பக்கம் திருப்பறதுக்கு அப்படியே பறப்பான். வண்டியில் ஒரு கையில் தொங்குவான். உழுந்துருவானோ நீ பார்ப்ப, அவன் உழவே மாட்டான், ஒன்றை தான் உழ வைப்பான். அதனால் உப்புல இதெல்லாம் சேர்ந்துடும். நீ எப்படி இருக்கணும் பூமிக்கு? ஹலோயா. கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய லவ் பண்ணோம். கல்யாணம் கட்டிட்டு வந்து சண்டை போட்டு நிற்கும். நான் சொல்லுவேன், ஏதோ தெரியாமல் முன்னாடி பண்ணி தொலைச்சா ஒளிஞ்சுப்போ, அப்புறமா அது ஒழுங்காக பண்ணு. கல்யாணம் ஆனவங்களாம் லவ் பண்ணுறீங்களாம்மா? கெட்ட வார்த்தை மாதிரி இருக்கும். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும்? கல்யாணம் ஆனதுக்கப்புறம் லவ் பண்ணதுனால தான் பிரச்சனையே நம்ம ஏரியாவில். சமுதாயத்தில் பிரச்சனையே காரணம் என்னன்னு கேட்டால், கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ணல, கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா பண்ணுச்சு. அதுவும் அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கும் கல்யாணத்துக்கு மத்தியில் ஹனிமூன் டேஸ். என்ன மூணு? சொல்லுமா அப்படிம்மா. அந்த கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நிமிஷம் வர வை போன வர வை உப்புமா. நீங்கள் யாரு? வீட்டில் எப்படி இருக்கணும்? நாங்கள் குடியிருந்தோம் ஒரு வீட்டில். மேலே ஒரு பாய் ஒரு டிவியில் வருவார். ஒரு நாளைக்கு இந்த சமயங்களில் அவருடைய இன்கம் 50,000 பர் டே. லட்சமாக வாரி கொட்டுறாரு. அவர் மேல் வீட்டில் இருக்கார், நான் அடுத்த வீட்டில் இருக்கேன். பாய் அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுச்சுன்னா அம்மா பாஸ்டர்னு ஒரு கற்றுக்கத்தும். என்னது பாஸ்டர்னு சொல்ல தெரியாது, பாஸ்டர்னு ஒரு கற்றுக்கத்தும். நான் அப்படி மேலே ஏறி போய் பார்ப்பேன். அப்பத்துங்க பாஸ்டர் அப்படின்னும். அவர் சத்தம் கட்டவுடனே அவர் கை, அதனால் அந்த அம்மா ஒரு குரலை கொடுக்கும். டீ அதை கொடுத்துக்கிட்டே இருந்தது. ஒரு நாள் வந்துச்சு இறங்கி எங்களை கேட்டுச்சு, உப்பு போட்டு சாப்பிடுவீங்களான்னு கேட்டுச்சு. என்னது ஆமாம் போடுவோமே. என்ன காரெல்லாம் போடுவீங்களான்னுச்சு. போடுவோமே. என்ன சண்டையே போட மாட்டீங்க? என்னது சண்டை போடாமல் இருக்க மாட்டோம். அப்படிலாம் ஒன்றும் நாங்கள் தேவ தூதர்கள்லாம் இல்லைன்னு வைங்க. அப்படிலாம் நான் சொல்ல வரல. சண்டைலாம் வரும். புருஷன் பொண்டாட்டிக்கு என்ன வரும்? சண்டை வரும். ஆனால் அது பிள்ளைகளுக்கு கூட தெரியக்கூடாது. யாருக்கு தெரியக்கூடாது? நீ சண்டை போட்டு வீட்டில் அம்மா செல்லம் அப்பா செல்லத்தெல்லாம் வச்சு ஒம்ப வளர்த்தக்கூடாது. வீட்டில் என்ன வளர்த்தக்கூடாது? உப்பு அப்படின்னா அந்த அம்மா என்கிட்ட கேட்டது. கடைசியாக கல்யாணம் பண்ணுச்சு. காலேஜில் வச்சு எல்லாம் பெரிய பெரிய அவங்க ஆட்கள் வந்து கல்யாணம் பண்ணுறாங்க. பெரிய ஹை ஸ்டேட்டஸ் ஃபேமிலி. ஏன்னா அது நாளைக்கு 50,000 சம்பாதிக்கிறான் அந்த மனுஷன். கல்யாணம் பண்ணும்போது சொல்லுது, சார் சின்ன உதவி செய்வியா? ஆமாம்.
ஏன்னா நடக்கும், நான் என் பிள்ளைங்களை உள்ளே கூப்பிட்டு வந்துடுறேன், ஒரு 2 கையை என் பிள்ளைங்க தலைமையில வச்சு வச்சு ஒரு ஜோம் பண்ணிட்டு போயிரு போதும். நியூ காலேஜில் நானே என் ஒய்ஃபும் போய் ரூம் உள்ள போய் அந்த பிள்ளைங்க 2 பேரையும் கொண்டு அந்த பையன் முழிக்கிறான் மாப்பிள்ளை. என்னன்னே புரியல, கம்முன்னு இருந்துச்சு. கை வச்சு ஒரு பண்ணேன். தேங்க்யூ பாஸ்டர். சத்தியமாக இருக்கீங்க நீங்களா? எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவீங்களா? இருக்கு 2 வீட்டில் சண்டையை மூட்டலன்னா தூக்கமே வராது. யாவது ஒன்று நோண்டி விட்டு தான் மறுவேலை. பூமிக்கு நம்ம என்னவா இருக்கணும்? நான் எங்கள் ஆளுங்களை கூப்பிட்டு நேபாள் போனோன்னா அந்த பக்கம் எட்டி பார்த்தா 4 கிலோமீட்டர் பள்ளமா. அப்புறம் எங்கள் ஆளில் ஒருத்தன் நல்லா ஆழமாக பார்த்தா ஏற்கனவே இங்கே பஸ்ஸு லாரிலாம் இருக்குது. என்ன இருக்குது? எங்கள் ஆளு என்கிட்ட கூப்பிட்டு, பாஸ்டர் ஏற்கனவே பஸ்ஸு லாரிலாம் அங்கே விழுந்துருக்கு, அந்த விழுந்தா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டான். நான் என் ஃப்ரெண்டு அந்த ஜேக்கப் ஃபினிஷ் பண்ணுறான், நேபாளில் இருக்கான். அவனை கேட்டேன், என்னடா பண்ணுவாங்கன்னு கேட்டேன். ஒன்றும் இல்லைன்னா இங்கேருந்து பெட்ரோலை ஊற்றி கொளுத்தி விட்ருவாங்க. நான் என்னது இங்கேருந்து என்ன ஊற்றுவாங்க? பெட்ரோல் 2 பாட்டில் எடுத்து ஊற்றிட்டு, ஏன்னா அந்த அங்கே இருக்கிற மிருகங்கள் வந்து எல்லாரையும் கடித்து சாப்பிட்டோம். 4 கிலோமீட்டர் போய் ஒருத்தன் இருந்தானா செத்துருவான், நாற்றம் அடிக்கும். அதனால் பெட்ரோலை ஊற்றி என்ன பண்ணிடுவாங்க? கருப்பு கருப்பாக தான் இருந்தது பஸ்ஸு லாரிலாம். ஆளுங்க கேட்டாங்க பாருங்க, 6 கண்ணில் தண்ணி. உப்பு கரையுது நேபாள் மலை மேலே. எங்கே போய் கரையுது? ஆண்டவரே எங்களை உயிரோடு திருப்பி கூட்டு போனோம், நாங்கள் ராயப்பட்டால போய் ஊழியம் செய்வோம் ஆண்டவரே. இது நான் ஒன்றுமே சொல்ல, அவனா அழுகுறான், அவனா ஜெபம் பண்ணுறான். அப்போ தான் புரிஞ்சேன், ஒரு சர்ச்சையை ஏற்றின்னு வராத போயிட்டேன்டா இங்கேன்னு. எதை ஏற்றிட்டு வராத போயிட்டேன்? சர்ச்சையை ஏற்றிட்டு வந்தால் சர்ச்சே ஜெபம் பண்ணியிருக்கும் பொழுது. அழுகுறான் அழுகுறான் அழுகுறான், தேம்பி தேம்பி அழுகுறாம்மா. சர்ச்சில் ஒரு நாள் அழுது கிடையாது. நான் ஆராதனை கண்ணீரோடு கர்த்தரை ஆராதிப்பான் அப்படின்வான். காலில் கோலம் போட்டுன்னு இருப்பான், கையில் வேடிக்கை பண்ணின்னு இருப்பான், அப்படி அங்கே பார்ப்பான் இங்கே பார்ப்பான். அப்புறம் பாருங்க தேம்பி ஒருத்தர் சொல்கிறான், ஒருத்தர் வயசான ஒரு 55 வயசு, என் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் கட்டல ஆண்டவரே. எது ஞாபகம் வருது பாருங்க, அவர் பொண்ணுக்கு என்ன கட்டலையா? கல்யாணம் கட்டலையா? அவரே என்னை உயிரோட திருப்பி அனுப்பி என் பொண்ணு கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் கூட நான் வரேன்டவர். அவரு இது இறங்கணும் பாருங்க. இறங்கின உடனே அந்த ஊருக்காரங்க வந்து சொன்னாங்க, ஷூலாம் கலட்டாதீங்கன்ட்டாங்க. என்னன்னு கேட்டோம், நேற்றைக்கு முந்தா நாள் ஒரு 20 பேர் பாம்பு கடிச்சு செத்துட்டாங்கன்ட்டாங்க. எத்தனை பேர்? நம்ம ஆளுங்க ஒன்று ஆளுக்கு ஒரு தடி எடுத்துக்கணும் கையில். அவங்க சொன்னாங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த பாம்பு பெரிய பாம்புலால இவ்வளோ தான் இருக்கும், பூனாகம்பாங்க பாருங்க. இந்த குப்பையில் நான் சொல்கிற இடம் உங்களால் எப்படி கற்பனை பண்ண முடியுதுன்னு தெரியல. மலை மேலே எங்கிற டாப் ஹில்ஸு, ரிமோட் ஏரியாஸ். பகலில் ஓனாய் ஓடிட்டுருக்கும். பகலில் என்ன ஓடும்? ஓனாய் ஓடிக்கிட்டு இருக்கும். மந்தி குரங்கு வரும், சீட்டாஸ் வரும். என்ன வரும்? சீட்டாஸ்லாம் வர்ற இடம் அது, அப்படி உள்ள இடம் அது. அதனால் நான் என்ன பண்ணேன், ஏய் ஷூ கலட்டாதீங்களா அப்படின்னேன். ஒருத்தனும் கலட்டில். அந்த சர்ச்சு உள்ள வந்து கதவு ஜன்னல்லாம் கிடையாது. என்ன கிடையாது? கதவு ஜன்னல்லாம் கிடையாது. அதான் சர்ச்சு. அந்த பாஸ்ட் போன உடனே போய் அள்ளி போட்டு கொளுத்துனார். நான் கேட்டேன், என்னான்னு கேட்டேன். மீட்டிங் நடக்குதுன்னு அடையாளம்னா சர்ச்சுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்களாம்? நெருப்பு கொளுத்துவாங்களாம். சுற்றி ஒரு 7, 8, 10 கிலோமீட்டர் வரைக்கும் மலை மேலே இருக்கிறவங்கலாம் இந்த நெருப்பை பார்த்துட்டு இறங்கி வருவாங்களாம். ஆஃப்டர் 5 hours 7 hours வந்தாங்கன்னா 3 நாள் போக மாட்டாங்க. நீங்கள் சர்ச்சுக்கு வரும்பொழுது எப்படி வர்றது? ஊர்வனம் மாதிரி வரும், ஆமை மாதிரி வரும், அத்தை மாதிரி வரும், ஊர்ந்து 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 பாட்டு பாடின்னு இருப்பார். போயிடலாம். என்ன பாடின்னு இருப்பார்? பேசுங்க. என்னாத்துமாவே என்ன உடனே பிடிச்ச வசனமே அதானே உங்களுக்கு? சர்ச்சில் உங்களுக்கு பிடிச்ச வசனமே விசுவாசிக்கிறது. என் ஆத்துமாவே என்ன அப்பாடா ஓடு, ஒரே ஓட்டம். கட்டின திறந்து பாஸ்ட் பார்த்தா பாதி பேர் போயிட்டு இருப்பான் இறங்கி. சீட்டா மாதிரி பாயும். சர்வீஸ் முடிஞ்சவனே என்னது நோமா, நீ 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 வாழ வேண்டிய இடம் சர்ச்சு, நீ வேறு கொள்ள வேண்டிய இடம் திருச்சு. சபையில தான் உனக்கு எல்லாமே. நான் ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் சர்ச்சில் இருப்பேன் விசுவாசியாக இருக்கும்போது. எத்தனை மணி நேரம்?
5 hours சர்ச்சுக்குள்ளே சர்ச்சை சுற்றி சுற்றி பார்ப்பேன், ஃபோன் பண்ணுவேன், உட்காந்துருப்பேன், பெருக்க சொன்னால் பெருக்குவேன், டாய்லெட்டு கழுவேன். நீங்களாம் டாய்லெட் கழுவி இருக்கீங்களா? டாய்லெட்டா? நாங்கள்லாம் டேபிள் சாப்பிட்டு எங்களை அந்த வேலை பெருக்கிற வேலைக்கெல்லாம் எங்களை கூட்டுறாங்க. நான் இருந்தது சின்னமலை ஏஜி சபை. இந்த சபை நான் அன்றைக்கி இருக்கும்போது ஒரு 1500 2000 பேர். டாய்லெட் அவ்வளோ கேவலமாக இருக்கும். என்னைக்கா உள்ளே போயிட்டேன்னா அப்போ சுற்றி யாரும் இல்லைன்னா கதவை சாத்திட்டு க்ளீனாக ப்ரஷ் பண்ணி வாஷ் பண்ணிட்டு வெளியே வரும். வெளியக்காரன் உலகமெல்லாம் சுற்றினுக்கிறேன். பாஸ் சொல்வார், இந்த சபையில் கற்றுக்க வேண்டிய அத்தனையும் கற்றுக்கிட்டு போனோம் நீ தான்டான்னுவார். அத்தனையும் கற்றுக்கிட்டு போயிட்டடா வெளியே. எந்த ஊழியத்திலும் நான் இன்வால்மெண்ட்டில் எல்லாத்தையும் பார்ப்பேன். வாட்ச் எவ்ரிதிங். ஆனால் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம்? நீங்களாம் எப்படி? ஞாயிற்றுக்கிழமை முத்தமிட்டு ஓர்பால் மாதிரி போனால் அத்தோட அர்த்தம் ஞாயிற்றுக்கிழமை வரும். ஞாயிற்றுக்கிழமை முத்தமிட்டு போனால் அது என்ன முத்தம்? அது ஓர்பால் முத்தம். ரூத் டெய்லி வரும், மாமி எங்கே போனாலும் நான் உன்னை விட மாட்டேன், நீ எங்கே போனாலும். அவன் சொன்னான், போவாஸ், கர்த்தரின் செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலன் உண்டாவதாக. உனக்கு நிறைவான பலன் வரணும்னா சர்வீஸ் ஒண்ணுமே கிடையாதுமா, இதெல்லாம் ஒரு ஒழுங்குமா. மற்ற நேரங்களில் நீ உள்ள இரு. ஸ்டே இன் த சர்ச். உப்பு 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 உப்புன்னா எங்க இருக்கும்? இது தேவனுடைய உப்பு. எங்க இருக்கணும்? தேவ சமூகத்தில் இருக்கணும். பலியில் கூட உப்பு போடணுமா? என்ன போடணுமா? அந்த டாபிக் போனால் அது வேற பக்கம் போயிடும். நான் அதனால் அங்கே போகலாம். பலியில் என்ன போடணும்? அதனால் உப்பு என்ன பண்ணணும்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கரையணும். நேபாளில் போய் எங்கள் உப்பு கரைஞ்சிது. இந்த பாம்பு கடிச்சதுன்னாங்க பாருங்கள், வட்ட வட்டமாக உட்காந்து பாம்பு மாதிரி ஜோம் பண்ணுறாங்க. யார் ஜோம் பண்ணுறான்னா பண்ண மாட்டான், என்னை பார்த்தாலே ஓடிடுவான். என்னை பார்த்தோன்னே என்ன பண்ணுவான்? நான் சொல்ல வாடா கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணுவான்னுவேன். தெரியாமல் 2 வாட்டி வந்தானுங்க. அப்புறம் டே தாழ்த்த மாட்டினா கொன்றுவான்டா. அவன் பாட்டான் 3 மணி நேரம் ஜோம் பண்ணுவான்டா. அவளால் தாங்க முடியாது, ஓடிடுவான். வாங்கடா. என்னை பார்த்தோன்னே வாலி பசங்க ஓடிடுவான். அங்கே வேறு வழியே இல்லை. ரவுண்டாக உட்காந்து என்ன பண்ணுறான்? நேரம் ஆனோடனே மாவோயிஸ்ட் வந்துட்டான். நாங்கள் காசு எடுத்து வந்தோம்னு நினச்சிட்டு சூட்கேஸ் தான் திறந்தேன். எல்லாத்தையும் பார்த்தான். எல்லாம் ஒன்றும் இல்லை. சாயங்காலம் கூட்டமான்னு ஆமான்னு நெருப்பு எரிஞ்சிருச்சு. எல்லாம் இறங்கி வராங்க. காலையில் கொளுத்திட்டாரு, அதனால சாயங்காலம் மீட்டிங். எல்லாம் அவன் சொல்கிறான், சாயங்காலம் நாங்கள் வந்து பார்ப்போம், நீ என்ன பேசுகிறேன்னு கேட்போம். தப்பாக பேசுனீன்னா விட்டுருவோன்ட்டான். என்னது? மாவோயிஸ்ட் வந்து என்ன சொல்கிறான்? போன்ட்டான். ஒரே சந்தோஷம், பரவாயில்ல, நேபாளில் நம்ம உயிர் போக போகுது. எங்கள் ஆளுங்க உட்காந்து எனக்கு ஜோம் பண்ணுறாங்க பாருங்க. காசு வாயில் நல்ல வார்த்தையை தாங்க ஆண்டவரே, சாயங்காலம் மாவோயிஸ்ட் வர போகிறான், எதையாவது உளறி கொட்டினாருன்னா சுட்டுருவோம் ஆண்டவரே. நாங்கள் திரும்பி எங்கே போனோம்? அழுது அழுது எனக்கு ஜோம் பண்ணுறானுங்க. யாருக்கு? ஒரு நாள் ராயப்பட்டால் எனக்கு ஜோம் பண்ணது கிடையாதுங்க. நான் அவ்வளோ சொல்லுவேன், ஒருத்தனை என்ன பண்ண மாட்டான். அந்த லேடிஸ் டீம் தான் கொஞ்சம் ஜோம் பண்ணோம், இவங்க பண்ண மாட்டானுங்க. அழுது 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 சாயங்காலம் பாசு வாயில் வார்த்தையை தாங்க ஆண்டவரேன்றான். மாவோயிஸ்ட் 20 பேர் ட்ராக் ஷூட்டில் வந்து நிற்கிறான் சாயங்காலம். நான் பிரசங்கம் பண்ணி நிற்கிறேன். எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுற தம்பி அவன் நேபாள், அவன் சொன்னான், அந்த மாதிரி வந்துட்டானுங்கண்ணா. அவன் பயம், அவன் லோக்கல் ஆள். அவன் சொல்கிறான், சொல்கிற மாதிரி வந்துட்டானுங்கண்ணா, வரமாட்டானுன்னு நினச்சேன். 20 பேரும் அமெரிக்கன் ட்ராக் ஷூட்டில் இருக்கிறாங்க. நான் பாட்டில் பேசினேன், என் சாட்சியெல்லாம் சொன்னேன். உனக்கு முன்னாடி உட்காந்து எனக்காக ஜெபம். யார்? எங்கள் ஆளுங்க. அந்த சர்ச்சில் ஒரு 30 பேர் எல்லாம் சேர்ந்து ஒரு 40-50 பேர் பண்ணுறோம். அவ்வளோதான் சர்ச்சில் இடம். ஜெபம் பண்ணுறோம். ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு இயேசுவை ஏற்றுக்கொள்ள யார் ஆயத்தம் வாங்க முன்னாடினா 20 பேரை வந்துட்டான் முன்னாடி. நான் அப்போ தான் சொன்னேன், டேய் என் பிரசங்கத்துலலாம் வரலடா, உங்கள் ஜெபத்தில் தான்டா வந்தான். யார் ஜெபத்தில் வந்தது? நீங்கள் பண்ண ஜெபத்தில் அவன் ரட்சிக்கவே பட்டான். எங்கள் வீட்டில் நான் தாங்க மோசம். எங்கள் வீட்டில் நான் தான் மோசம். நான் ரட்சிக்க பண்ணணுன்னு எங்கள் வீட்டில் ஓவராக ஜோம் பண்ணி என்னை பாஸ் ஆக்கி விட்டாங்க. எப்படி ஜோம் பண்ணிட்டாங்க? ஓவராக ஜோம் பண்ணி. என் தம்பி நல்ல விசுவாசியாக இருக்கான், என் தங்கச்சி நல்ல விசுவாசியாக இருக்குது. என்ன வாங்கி விட்டாங்க?
இருக்கிறதுலே பொறுக்கி நான் தான் இல்லைன்னு ஆக்கிட்டேன். அதனால் எனக்கு அழுது 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 சர்ச்சில் வேற பேர் எழுதி எங்கள் அம்மா அப்பா என் தங்கச்சி என் தம்பி 4 பேரும் ஜோம் பண்ணி கடைசியில் நான் என்னவாயிட்டேன்? ஹலோயா. சரி, உப்பு என்ன பண்ணணும்? கரையணும். கரையுதா? கரையிறதுன்னா தியாகம். தியாகமாக வாழ்கிறீங்களா? பாசிங்களாக இருப்பீங்களா? பாசிங்க இருப்பீங்கம்மா? கரையணுமா? நிறைய பேர் வல்லமை இல்லாமல் கிறிஸ்தவங்க. நோ பவர். ஏன் தெரியுமா? என்ன கிடையாது? உபவாசம் கிடையாதுமா. என்ன கிடையாது? ஒரு பாஸ் இறங்கி வராரு. நான் உங்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன். இந்த பாஸ் ஜோம் பண்ண போகிறாரு. அவர் வந்து கேட்குறாரு பொண்ணுக்கிட்ட, எனக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு கொடு, நான் ஜோம் பண்ண போகிறேன்றாரு. அது ஒரு 17-18 வயசு வாலிப பிள்ளை. அது துள்ளி குளிச்சு விளையாடி இருக்குது. அது ஏதோ சந்தோஷமாக இருக்குது. இவர் சொல்லிக்கினே இருக்காரு, சுற்றி சுற்றி ஓடிக்கினே இருந்தது. அவருக்கு திடீர்னு கேட்டாராம் அந்த பொண்ணை பார்த்து, உனக்கு என்னம்மா பைத்தியம் ஆனாராம்? கேட்ட அடுத்த நிமிஷம் அது பைத்தியம் ஆயிடுச்சான். ஐ எம் டாக்கிங் அபவுட் த அத்தாரிட்டி ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப். நீ இன்னைக்கு உன் புள்ள அடங்கலைன்னு சொல்கிற, உன் புள்ள ரட்சிக்கப்படலன்னு சொல்கிற. ஆனால் இந்த மனுஷன் பைத்தியமானு கேட்டாராம், இந்த புள்ள பைத்தியம் ஆயிடுச்சு. ஒன்னாராம் மலை மேலே, ஆண்டவரே என் பிள்ளைய நான் சபிக்கலை, நான் வந்து அவள் பைத்தியம் ஆகணும்னு நான் கேட்கல, சும்மா அவளை பைத்தியமாடின்னு தான் கேட்டேன். பைத்தியமாயிட்டாலே ஆண்டவரை. மறுபடியும் இறங்கி போய் அவளை ஜோம் பண்ண சரியாக போயிடும். இறங்கி வந்து ஜோம் ஆகிட்டு அத்தாரிட்டி இருக்கு தெரியுமா? பாசிங் ப்ரேயர். என்ன ப்ரேயர்? ஜோம் பண்ண போகிறாராம். ஒரு 7 அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு போனார். அவன்கிட்ட ஒரு ப்ரெட்டை கொடுத்துட்டு, சாப்பிட்டு நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கடா, ஜோம் பண்ணின்னு இருங்கடான்னு சொல்லிட்டு சீசரில் விட்டுட்டு போகிறார். அவர் போய் ஜோம் பண்ணுறார். இவர் காலையில் போனார், வருவார்னு பார்த்தா வரல. மதியானத்துக்கு மேலே பசி எடுத்தது. ஒரே ப்ரெட்டு பாதியை சாப்பிட்டானுங்க. அடுத்த நாள் மீதி வைப்பேன். இந்த மனுஷன் வருவானா வரமாட்டானா தெரியாது. அவருக்கு வந்து எப்பயுமே ஜபான் ஆரம்பித்தா 3 நாள் பண்ணுவார். பார்த்துல அவங்கள பார்த்துக்கலுங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் பண்ணுவீங்க? 3 நிமிஷமாம்மா. ஜபான் எவ்வளோ நேரம்? 3 நிமிஷம், 4 நிமிஷம். அந்த மனுஷன் ஜபான் ஆரம்பித்தா இவர் வரவே இல்லையா. முதல் நாள் பாதி ப்ரெட்டை சாப்பிட்டு, அடுத்த நாள் மீதி ப்ரெட்டு, அடுத்த நாள் இன்னும் காணும் இந்த மனுஷனை. இன்னைக்கு அதில் பாதி சாப்பிடுவோன்னு போய் ப்ரெட் எடுத்து பார்க்குறானுங்க, முழு ப்ரெட் இருக்கு. சாப்பிட்டானுங்க. மறுபடியும் பாதி மீதி வைக்கிறானுங்க. அடுத்த நாள் பார்த்தா மறுபடியும் ஃபுல்லாக இருக்கு. 7 நாள் பொறுத்தவர் வர வரைக்கும் ப்ரெட்டு ஃபுல்லாக தான் இருந்துச்சான். ஹலோயா. உங்களை என்னத்தை சொல்ல, ஆண்டவர் இப்படி தான் நமக்கு தராரு. நீங்கள் இந்த சூப்பர் நேச்சுரல் லைஃபுக்கெல்லாம் வர்றதே கிடையாது. அப்படியே சர்ச்சுக்கு வரணும், உங்கள் தலையில் கை வச்சு ஆசீர்வதிக்கணும், அப்படியே உங்கள் கண்ணீரை தொடச்சி, அப்படியே வேலை கிடச்சிடணும், அப்படியே கல்யாணம் ஆயிடணும், அப்படியே குழந்தை பிறந்துடணும். அம்மா வந்தா உள்ள பூமிக்கு நீ யாரு? அந்த மனுஷன் உப்புமா. இந்த நாட்டுக்கு எழுப்புதல் வருதுமா அந்த மனுஷனால. பிரதர் போக மாட்டீங்களா? கரையணும் சார், கரையணும் சார். கரையிறது அல்லமா இல்லை, கிளாரிட்டி. உன்னை பார்த்தா பேய் நடுங்கணும். மனுஷன் போயிருக்காரு, ஒருத்தன் சொல்லியிருக்கான், நான் என் கம்பெனி நல்லா ஓடின்றது, நீங்கள் ஒரு கோயிலை கட்டி வரலாம் பண்ணிட்டாங்க, அதுலேருந்து ஒன்றுமே எனக்கு வரல. மனுஷன் போய் பார்த்துட்டு இந்த கோயிலுக்கு நேராக கை நீட்டி, லெட் லைட் மேக் இட்ஸ் வே த்ரூ த டார்க்னஸ் அப்படின்னாராம். என்னது? இந்த இருளில் வெளிச்சம் உதிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போனாராம். 2 நாளில் ஒரு மழை பெஞ்சுதான், ஒரு இடி இடிச்சுதான், மின்னல் நேராக வந்து அங்கே விழுந்துச்சு. அந்த மரம் வந்து மந்திரம் பண்ணுற மரம், சூனியம் வைக்கிற மரம், ஆளா பிறந்து கீழே விழுந்துச்சான். அங்கே இருக்கிற சின்ன கொட்டா தூள் தூளாக ஓடி போச்சான். மந்திரம் நின்று போச்சு, கம்பெனி ஓஹோன்னு எழும்பிடுச்சு. இதெல்லாம் உன் கையில் என் கையில் இருக்கு. என் நாமத்தினால எதை துரத்துவீங்க? துரத்துறீங்களா? துரத்துறீங்களாம்மா? அவர் சொன்னதெல்லாம் எதாவது கேட்குறீங்களா? பேசுனதில் பார்த்தீங்களா?
பார்க்கலையே இல்லையா? பார்க்கல இல்லை? யோவான் 14:21 போடுமா, சீக்கிரம் போடு. பஸ் 9 மணி பரவாயில்லையாம்மா? ஓகே, 11க்குள்ள நான் போக மாட்டேன், பயப்படாதீங்க. சீக்கிரம் 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 போடுங்க. வாசிங்க பாஸ்டர், வாசிங்க. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருக்கிறான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். அவனுக்கு என்ன, உனக்கு என்ன பண்ணணும்? அப்ப நீ கற்பனையை கை கொண்டினா உனக்கு யார் வெளிப்படணும்? இயேசு வரணுமே, நீ பார்த்துருக்கணுமே, கற்பனையை கை கொள்ளணுமே, கரையணுமே. கரையணும்னா கற்பனையை கை கொள்ள முடியாது. நீ என்ன பண்ணணும்? டிசால்வ். கரையுதா உப்பு? பிச்சைக்காரன் ஊரா பிச்சை எடுப்பான். பெரிய பணக்காரங்கிட்ட பிச்சை எடுத்துட்டு ஊரை விட்டு போயிடுவான். ஒரு கிராமத்துக்கு வரான். யார் பெரிய பணக்காரன்னு கேட்குறான். அதை பெரிய பங்களா இருக்கு, அவர் தான் மாடி கட்டி வச்சிருக்காரு, அங்கே தான் அவர் உலாவுவார். ஆளக்கான ஊருக்கு போயிருக்காரு போலன்னாங்க. அவர் வர வரைக்கும் ஊரை சுற்றி பிச்சை எடுத்தா ஒரு நாள் அவர் வந்துட்டார். ஒரே சந்தோஷம் பிச்சைக்காரனுக்கு. பிச்சை பெருசாக வாங்கிட்டு போயிடலாம். அவர் டென்ஷனில் வந்து உலாவிட்டு இருக்கிறாரு. வெயில் பயங்கரமாக இருக்குது. போயிட்டு இருக்காரு கொடைக்கானலுக்கு. ஐயான்னு கூப்பிட்டான். அவர் திரும்பி பார்த்து என்னடான்னு கேட்டார். பசியாக இருக்குது, ஏதாவது சாப்பாடு கொடுங்க. என்னது பசியாக இருக்குது? ஒரு மேலே இருந்து சொன்னார், சாப்பாடெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் இப்போ தாண்டா வந்தேன்னாரு. உடனே மறுபடியும் ஐயான்னா. என்னடான்னாரு. போட பழைய கிழிஞ்ச துணி இருந்தால் கொடுங்கண்ணா. நானே பேர் பாடியாக நடந்துன்னு இருக்கேன், உனக்கு துணி கேட்குதான்னாரு. நானே எப்படி நடந்துன்னுக்கிறேன்? ஒரு வேட்டி கட்டி நடந்துன்னுக்கிறாரு, உலாவின்னுக்கிறாரு. உனக்கு துணி கேட்குதா? இல்லைன்னாரு. மறுபடியும் ஐயான்னா. இந்த ராத்திரி இந்த ஓரமாக படுத்துக்கலாமான்னு கேட்டான். அல்சேஷன் நாயிருக்கு, கடிச்சிடும், இடம் கிடையாதுன்னாரு. மறுபடியும் ஐயான்னா. அவருக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. என்னடா சொல்கிறேன்னாரு. ஒரு 50 பைசா இருந்தால் கொடுங்கயா போகிறேன்னா. 12 பைசா கிடையாது போ. மறுபடியும் ஐயான்னா. ஓ கோமா, இப்போ என்னதாண்டா சொல்கிறேன்னாரு. இறங்கி வாங்கயா, 2 பேரும் பிச்சை எடுக்க போகலான்னு. என்னது என்னது என்ன கேட்டான் அவன்? முதல்ல சாப்பாடு கேட்டான், இல்லை. ட்ரெஸ்ஸு கேட்டான், இல்லை. தங்கலாமான்னு கேட்டால் இல்லை. காசு கேட்டால் இல்லை. எதுவும் இல்லாமல் எதுக்கு அங்கே நிற்கிற, வா நம்ம 2 பேரும் பிச்சை எடுக்க போகலான்ட்டான். ஹலோயா, கரையணுமா? உலகம் நம்மகிட்ட அப்படி தான் கேட்கும். உலகம் என்ன கேட்கும்? ஆட்டோக்காரங்கிட்ட சண்டை. 5 ரூபா கூட கொடுத்து போயேன். நான் கேட்பேன், ரேட்லாம் கேட்பேன். இறங்கும்போது கூட 10 ரூபா. பிச்சைக்காரன் வருவான், பாக்கெட்டில் கை விடுவேன். 20 ரூபா 30 ரூபாய் ஏதாவது இருந்தால் எடுத்து கொடுத்து ஒரு நாளைக்கு குறைஞ்சா போயிட போகிறேன். வீட்டில் பிச்சைக்காரன் வரான்னா. இதில் சர்ச்சு வாசல் எவனும் நிற்க மாட்டான் பிச்சைக்காரன்னு. ஏன்னா இது எச்ச கையில் கூட காக்கா ஓட்டாது அந்த சர்ச்சு. சில இது கோயிலெல்லாம் பாரு, தட்டு டொயின் டொயின் டொயின்னு ஒன்று. அது இல்லை, எல்லாரும் கரையிட்டோமா உப்பு. உப்பு என்ன பண்ணணும்? உப்பு என்ன பண்ணணும் சார்? கரையுதா சார்? கரையுதா கரையிலையா? பீரோவில் ஒரு நாள் சரியான சண்டையா. பீரோவில் தான் 500 ரூபாய் சொல்லுது, நான் தான் பெரிய ஆளுன்னு. ரூபா அது 200 சொல்லுது, இல்லை இல்லை நான் தானது. 100 ரூபாய் சொல்லுது, நான் தான் எல்லா இடத்துலையும் போவான்னுது. 30 ரூபாயும் 20 ரூபாயும் இல்லை இல்லை நீ எங்களை தான் கேட்பாங்க எங்கே போனாலும் அப்படின்னு ஒரே சண்டை பயங்கரமாக நடக்கு. அந்த நேரம் அங்கே சில்லற காசெல்லாம் இருந்தது. எல்லாம் ஏஞ்சி ஜல் ஜல் ஜல்னு குடிச்சு நாங்கள் தான் பெரிய ஆளு, நாங்கள் தான் பெரிய ஆளுன்னு. எது என்னன்னு கேட்டால் இதுங்கெல்லாம் திரும்பி எப்படி பெரிய ஆளுனா, நாங்கள் தான் கோயிலுக்கு போவோம்னு சொன்னோம். நாங்கள் தான் எங்கே போவோம்? சர்ச்சுக்கு நாங்கள் தான் போவோம். நீங்கள்லாம் அங்கே வரமாட்டீங்க. நீங்கள்லாம் எங்கே போவீங்க? ப்ரொவிஷன் ஸ்டோருக்கு போவீங்க, துணி கடைக்கு போவீங்க, ஃபீஸ் கட்ட போவீங்க. நாங்கள் தான் எங்கே போவோம்? பிள்ளைகிட்ட 10 ரூபாய் காசு ஒன்று கொடுத்து அப்படி டொங்கு டொங்கு டொங்குன்னு சர்ச்சில் வந்து அப்படியே போடுவீங்க. ஹலோயா,
நான் விளையாட்டுக்கு சொல்லலை, எங்கள் காணிக்கையில் கோல்டு வரும் எப்பயுமே. அதனால் காணிக்கை பையன் நான் யார்ட்டையும் கொடுக்க முடியாது. இதுக்கு எதை கலட்டி போட்டு போயிடுவான் தான். வீட்டுக்கு தெரியாமல் போடாது, சொல்லிட்டு தான் போடும். நீங்களாம் எனக்கு எப்படின்னு தெரில. இது சவுத்தாக இருந்தால் நான் என்றைக்கோ சர்ச்சு கட்டிகிட்டு இருப்பேன். ஏன்னா அங்கெல்லாம் காதில் போடுறது இவ்வளோ பெருசு இருக்குமா? இவ்வளோ பெருசு சின்ன சின்னதாக இருக்குதா? ஒன்றும் பண்ண முடியல என்னால். நான் எடுத்து எடுத்து வைக்கிறேன், அதில் ஒன்றும் செய்ய முடியல. சவுத்துலன்னா ஒன்று ஒன்று 1/4 கிலோ இருக்கும். எவ்வளோ இருக்கும்? அதே இழுத்துட்டு தொங்கி நீங்கள் ஆடிட்டு கிடக்கும். நீங்கள்லாம் எப்படிம்மா தசமாலாம் கொடுப்பீங்களாம்மா? கரையிறது இல்லைல்ல. பிஷப் வேறு அவருக்கு போய் என்னத்தை கொடுக்க? அவரே யார்? பிஷப்பு. பிஷப்புக்கா நம்ம தர்றது? நான் இது ஸ்ரீலங்கா போவேன். ஸ்ரீலங்கா போகும்போது அங்கே ஃபாதர் ஐசையான்னு அவர் என்னை பிரசங்கத்துக்கு கொண்டு பல இடத்துல விட்டுருவார். நான் ஸ்ரீலங்கா முழுக்க பிரசங்கம் பண்ண எனக்கு காணிக்க தர மாட்டாங்க. அவன் சொல்லுவானுங்க, ஃபாதர் கொடுக்காத நம்ம கொடுத்துட போகிறோம். அவர் சொல்லி சொல்லி சிரிப்பார். அவர்கிட்ட நான் என்னத்த சொல்லணும்னு தெரியல பாஸ்டர், நான் அனுப்புனேன் காணிக்க கூட தர, நான் கொடுத்துருவான்னு விட்டுருவானுங்க. அதனால் சர்ச்சுக்கு வந்தால் என்னம்மா கொடுக்கணும்? தசமபாகம் கொடுக்கலன்னா அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டால் நீ திருடன்னு அர்த்தம் தான் பைபிள்னு சொல்லு. நான் அதெல்லாம் கேட்க வரல. இப்போ என் சர்ச்சை நான் அதை பேச மாட்டேன். எப்பயாவது நான் இப்பயுமே நான் ரொம்ப ரொம்ப ப்ரெஸ் பண்ணல. இதெல்லாம் நீ வந்து உன் ஆவிக்குரிய முதிர்ச்சியில் நீ கொடுத்து பெற வேண்டிய ஆசீர்வாதங்கள். நீ என்ன பெறணும்? ஆமாம், டைத்தெல்லாம். இப்போ என் மூத்த மக பிறந்தம்மா, நான் இந்து கன்வெர்ட்டு, அதை சொல்ல மறந்துட்டேன். நான் என்ன கன்வெர்ட்டு? இந்து கன்வெர்ட்டா? நான் சின்னமலை சர்ச்சுக்கு போனேன், பாசமோகன் சர்ச்சு, பெரிய சர்ச்சா. இவருக்கு எது காணிக்கை கொடுக்கணும்? நான் காணிக்கே போட மாட்டேன். ₹1 போடுவேன். எவ்வளோ? ரூபா போடுவேன். என் மூத்த பொண்ணு பிறந்தான். என் மொத்த சம்பளத்தை பால் குடிச்ச காலி பண்ணிட்டான். மொத்த சம்பளமாக என்னவாச்சு? லாக்டோஜன் வாங்கி செத்தேன் நான். இதுக்கு அவளுக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் வந்துடுச்சு. டாக்டர் என்ன சொல்லிட்டாரு, பாலை கொஞ்சம் தண்ணியாக கொடுத்துருங்கன்ட்டார். இன்னைக்கு மதர் ஃபீடிங்கே கிடையாது. வாங்கி 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 எங்கள் மாமியார் ஒரு பக்கத்தில் இருந்து அவங்க என்ன சப்போர்ட் பண்ண உடைச்சேன். 2வது பொண்ணு பிறக்கும்போது தசம்பாகம் கொடுக்க ஆரம்பிச்சு. என்னடானா மதர் ஃபீடிங்லேயே வளர்ந்துட்டான். இன்னைக்கு உலகமெல்லாம் சுற்றி, அமெரிக்காவில் 7 வருஷம் இருந்தா, ஆஸ்திரேலியன் கம்பெனியில் 4 வருஷம் வேலை பார்த்தா, இப்போ தாய்லாண்டுக்கு போய் 31 வயசு. எனக்கு ஒரு செலவும் கிடையாது. அவளா போனான் அமெரிக்காவுக்கு, அவளா படித்தா, அவளா வேலைக்கு போனான் ஆஸ்திரேலியாவுக்கு. சம்பளமும் கொஞ்சம் நெஞ்செல்லாம் கிடையாது. அவளை சும்மா வேலைக்கு போனால் 1.5 லட்சத்துக்கு கம்மி இல்லாமல் சம்பளம். நான் எதுவும் அவன்கிட்ட வாங்கினது கிடையாது. சம்பளம் அவளுக்கு தான். ஏன்? தசமபாகம் கொடுத்து பிறந்துச்சு. என்ன கொடுத்து பிறந்துச்சு? எங்கேயோ போய் மொத்ததும் நல்லா தான் இருக்குது. பாசம் தான் கல்யாணம் கட்டியிருக்கு, என்னோட ஊழியம் செய்கிறாங்க, நல்லா தான் இருக்குது. டைத் பார்த்துறவங்கள பார்த்து கேளுங்க, தசமபாகம்லாம் கொடுத்துருங்க. பார்த்துறவங்க பார்த்து சொல்லுங்கம்மா, தசமபாகத்தெல்லாம் கொடுத்துருங்க. இல்லைன்னா ஃபீஸ் கேரிக்கிற ஆண்டவர் பிடிங்கிருவார். எதை பிடிங்கிருவார்? ஒருத்தன் என்ன பண்ணான்னா கோடு போட்டான், சம்பளத்தை எடுத்துன்னு வந்தானா, ஆண்டவரே அந்த பக்கம் வந்தா உமக்கு, இந்த பக்கம் வந்தா எனக்குன்னு இப்படி எடுத்து எங்கே போட்டான்? இப்படி போட்டான். அப்போ சொன்னான், ஆண்டவரே உமக்கு தேவையில்லைன்னு எனக்கு தெரியும். நான் இன்னொருத்தன் என்ன பண்ணான், வட்டம் போட்டான். வட்டத்துக்குள்ள ஆண்டவரே நான் போடுறேன், உள்ளே இருந்தா உமக்கு, வெளியே போனா எனக்கு. நானா மொத்தத்தையும் தூக்கி வெளியே போட்டான். நம்மாலேயே நம்ம பெண்டிகாசல் ஆள், ஆவிக்குரிய ஆள். அவன் சொன்னானா, ஆண்டவரே நீர் வானத்தில் இருக்கிறீர், நான் பூமியில் இருக்கிறேன், நான் மேலே போடுற வேண்டியதை பிடிச்சுங்க. வேண்டியதை என்ன பண்ணுங்க? பிடிச்சுங்க. கீழே வந்தா எனக்குன்ட்டான். யாரு? நீங்கள் மேலே அவர் பிடிக்கலன்னா இவர் என்ன பண்ணுறது? இங்கே பிஷப் என்ன பண்ணுறது? சர்ச்சை எப்படி நடத்துறது? ஊழியம் எப்படி செய்கிறது? இப்போ ஆண்டு விழா வேற வச்சு ஏகப்பட்ட செலவு பண்ணி இருக்கிறாரு. என்னம்மா பண்ணணும்? கரையுதா உப்பு? கரையுதா கரையிலையாம்மா? கரையிலையா? அவங்களே சொல்லிட்டாங்க, இல்லை கரையில் பாச. சரி, கரைக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண வந்திருக்கிறேன்? புளியை கரைக்கணும்னா உப்பு போடணும், அப்போ தான் புளியே கரையும். சரிம்மா?
குழம்பு வைப்பீங்களா? சமையல் தெரியுமா? நல்லா தெரியும். எங்கள் அப்பா அம்மா டீச்சர் வாத்தியார், நான் தான் சமைப்பேன். புளியில் என்ன பண்ணோம்? உப்பு போட்டால் தான் புளியே கரையும். போடாத புளியை ஊற வச்சுன்னா புளி என்ன பண்ணாது? உங்களுக்கு எங்கே அதெல்லாம் தெரிய போகுது? எல்லாம் அந்த காலத்தில் உரல்ல ஆட்டினாங்க. எதில் ஆட்டினாங்க? உரல்ல ஆட்டினாங்க. குழந்தைய தூக்கி இடுப்பில் வச்சாங்க. 8 மாதிரி இருக்கும், கப்புன்னு போய் அங்கே உட்காரோம். எல்லாம் 11 மாதிரி ஆயிடுச்சு. என்ன வாய்ப்போச்சு? பைய கட்டி தொங்க ஊற்றுடுச்சு, முன்னாடிக்கும் பின்னாடிக்கும். குழந்தை எங்கே தொங்குது? முன்னுக்கும் பின்னுக்கும் பைய கட்டி தொங்க வச்சுட்டு தூக்கிட்டு போகுது. ஏன்னா இடுப்பில் வைக்கிறதுக்கு எங்கள் இடமே இல்லையே. அதுதான் 11 ஆகி போச்சு. அதுக்கு முன்னே அரைச்சாங்க, அதனால் வளவு இருந்தது. என்ன இருந்தது? எல்லாம் கிடையாது. இல்லை, எல்லாம் மிக்சி கிரைண்டரு. என்ன கிரைண்டர்மா? அது கூட கிடையாது. கடையில் போய் மாவு 20 ரூபாய்க்கு வாங்கி தோசை சுட்டுருக்கு. அதை வண்டி ஓடிடுது. அதனால் உப்பு என்ன பண்ணணும்? கரையணும். சரி, கொடுக்கறதுல நீ நல்லா கொடுக்கணும். நீ என்ன பண்ணணும்? அடுத்து கரையிறதோட மறையணும். என்ன பண்ணணும்? உப்பு மறைஞ்சு இருக்கணும். உப்பு இருக்கடம் தெரியக்கூடாது. மறைஞ்சு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் தாழ்மை. அது தாழ்மையாக இருக்கிறீங்களா? தாழ்மை கிறிஸ்தவ வாழ்க்கை. அதாவது பெருமை தான் பயங்கரமான பாவம். ஏன்னா அதான் பரலோகத்துலேருந்து வந்துச்சு. பெருமை எங்கேருந்து வந்துச்சு? அங்கே இருந்த லூசிஃபருக்குள்ள பெருமை வந்ததுனால தேவதூதன் பிசாசா மாதிரி கீழே விழுந்தான். அதனால தான் பெருமை விபச்சாரம், வேசித்தனம், மாமிசத்துக்கு உட்பட்ட பல பாவங்கள் பாவமாக இருந்தாலுமே அதை விட பயங்கரமான பாவம் தான் பெருமை. பிரைடு பயங்கரமான சின். அதனால தான் ஒரு தேவ பிள்ளைக்கு நீ தாழ்மையாக இருந்தீங்கன்னா பிசாசு உங்கள்கிட்ட வரவே வராது. ஹம்பிள் பர்சன்ட் எது வராது. devil will never reach them. தாழ்மை உள்ளவனுக்கு ஆண்டவர் என்ன தராரு? கிருபை தந்துடுறாரு. அதனால உப்பு மறையணும் அப்படின்னு சொன்னால் லைஃப்பில் இந்த பாஸ்டர் பார்த்துட்டு பாஸ்டர் இதெல்லாம் உப்புல கும்பிடு. இதெல்லாம் என்ன கும்பிடு? நாங்கள் அதெல்லாம் நம்பவே மாட்டோம். அப்படியே பாஸ்டர் பார்த்து போது பாருன்னு இதெல்லாம் சரி கிடையாது. இப்படி அது தாழ்மை கிடையாதுமா. அதாவது தாழ்மைன்னா என்னன்னா, உனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லாத ஆளை நல்லா மதிக்க முடியும்னு சொன்னால் உனக்குள்ள தாழ்மை இருக்கு. உனக்கு அவங்களால கால நாளுக்கு பிரயோஜனம் கிடையாது, ஆனால் நீ அவங்கள மதிச்சின்னா உனக்குள்ள என்ன இருக்கு? தாழ்மை. தாழ்மை தான் உன்னை பல இடங்களுக்கு உயர்த்தும். தாழ்மை உள்ளவனை தான் கர்த்தர் உயர்த்துகிறார். தாழ்மை உள்ளவனுக்கு தான் கிருபை தருகிறார். சாது சுந்தர் சிங் ஒரு முறை பாளையங்கோட்டைக்கு வர்றார். பாளையங்கோட்டைக்கு ஊழியத்துக்கு வர்றார். வரும்பொழுது ஒரு ஜன்னல்லேருந்து ஒரு அம்மா பயங்கரமாக அலறுது. ஒரு 40 வயசு இருக்கும். இவர் என்ன பண்ணார்? நடந்து வரும்போது அந்த அம்மாவை திரும்பி பார்த்துட்டு மறுபடியும் அவர் பட்டு நடந்தார். இவர் பார்த்த அடுத்த நிமிஷம் அந்த அம்மா சரியாயிடுச்சு. அந்த அம்மா என்னவாயிடுச்சு? சரியாயிடுச்சு. அந்த அம்மா 40 வருஷமாக ட்ரெஸ் போட்டது கிடையாது. அந்த அம்மா 15-16 வயசில் பேய் பிடிச்சி ட்ரெஸ் இல்லாமல் நிர்வாணமாக தான் அது இருக்கும். அதனால் அது தலை தெரிகிற மாதிரி ஒரு சுவர் கட்டி அதுக்கு ஒரு வெளிச்சம் காற்று வர்றதுக்கு ஒரு ஜன்னல் வச்சுட்டு மீதியெல்லாம் மூடிட்டாங்க. அதுக்கு கதவு கீழே ஓட்ட வழியாக சாப்பாடை தள்ளி விட்டுரும். அது அப்படி தான் இருக்குது 40 வருஷம். அந்த அம்மாவை இவர் சாது சுந்தர் சிங் ஜன்னலில் பார்த்தாரு, சோகமாயிடுச்சு. அவர் மேடையில் பிரசங்கம் பண்ண ஏறும் பொழுது ஒரு பையனை பாடையில் கொண்டாந்து வச்சுருந்தாங்க. அந்த பாடையில் கை வச்சு பிடிச்சி மேலே ஏறினார். அந்த பையன் எந்திரிச்சு உட்காந்துட்டான். கூட்டம் முடிஞ்சது. 3 கிலோமீட்டருக்கு லைன் நிற்குது. என்ன சொல்கிறாங்க? சாது சுந்தர் சிங் பார்த்தாரு, சோகமாயிடுச்சு. தொட்டார், அப்பா நீ அவன் திமிர்வாதக்காரன் எந்திரிச்சு உட்காந்துட்டான். அந்த வாலிப தம்பி என்னையும் வருஷமாக படுக்கையில் இருந்தவன் பார்த்தா சுகமாகுது, தொட்டா 3 கிலோமீட்டருக்கு லைன் நின்னாங்க. அவர் சொன்னாராம், இயேசுவுக்கு காத்திருக்க வேண்டிய நீங்கள் எனக்கு காத்திருப்பீங்கன்னா இன்னையிலேருந்து நான் ஒரு ஆளுக்கும் ஜோம் பண்ண மாட்டேன்னு மேடையை விட்டு இறங்கி போய் நேர்ந்து. அப்புறம் வியாதியஸ்தருக்கு அவர் ஜோம் பண்ணதில்லை. ஆனால் அவர் போகிற இடங்களில் அது பாட்டில் நடக்கும். அவரெல்லாம் இந்தியாவுக்கு உப்பு. இந்தியாவுக்கு யார் அவர்?
அதனால தான் இன்னைக்கு இரவு இந்த ஆண்டு விழா ஆரம்பிக்கிறீங்க. சபையில் சுவை கூடணும், விசுவாசிலாம் உப்பாக மாறணும். இதை நீங்கள் சில நேரம் ரசிக்கலாம், சிரிக்கலாம். அதெல்லாம் வேதனையாக பேசிட்டு விசுவாசியினுடைய நிலைமைகள்லாம் பார்த்து வெறுத்து போய் உட்காந்து. நாங்கள் நார்மல் லைஃப்லலாம் நாங்கள் இல்லை, நான்லாம் அதெல்லாம் விட்டு என்றைக்கும் வெளியே வந்துட்டேன். சராசரி மனுஷர்லாம் ஊழியர்கள் இப்போ வளர்ந்தா சபையெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. சபையெல்லாம் கொழுந்து போச்சு, சபையெல்லாம் என்னவாகி போச்சு. இவர் நார்மல் லைஃப் உங்களை மாதிரி நான் சாப்பிட மாட்டோம். நீங்கள் இருக்கிற அந்த வாழ்க்கை பிரசங்கம் பண்ணி நிற்போம். ஆனால் என் தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா என் கூட யாரும் ட்ராவல் பண்ண முடியாது. ஊழியர்கள் எல்லாரும் இருப்பாங்க. அதனால தான் நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், உப்புன்னா உனக்குள்ள தாழ்மை இருக்கணும். உனக்குள்ள என்ன இருக்கணும்? தாழ்மை இருக்கணும். உப்பு அப்படின்னா அது வெள்ளையாக இருக்கும். உப்புன்னா என்னது? பரிசுத்தம். என்னது அது? பரிசுத்தம்னா என்னதுமா? பரிசுத்தம்னா என்ன பிரதர்? அதான் பரிசுத்தம். அதான் என்னது? பரிசுத்தம்னா என்னதுமா? பைபிளில் இருக்கிற பரிசுத்தத்துக்கு விளக்கத்தை நீங்கள் போய் தெரிஞ்சிருங்க. பிளேம்லெஸ்னஸ், பியூர். நீங்கள் எப்படி இருக்கணுமா? குறை இந்த வெள்ளை ட்ரெஸ்ஸு போடுறது, காவி ட்ரெஸ்ஸு போடுறது, கல்யாணம் கட்டாது, முடிஞ்சால் கட்டிப்பார். ஒரு குரூப் வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டு கல்யாணம் கட்டாமல் நான் தான் பரிசுத்தம். அதெல்லாம் பரிசுத்தம் கிடையாதுமா. கல்யாணம் கட்டி இதை இப்போ பிஷப்பு ஒரு ஒய்ஃபோட வண்டி ஓட்டின்னு இருக்கிறார், அதான் பரிசுத்தம். என்ன பிஷப் அவர் ஒரு ஒய்ஃபோட என்ன ஓட்டுறாரு? கல்யாணம் கட்டில் 4 பேர் கால் அமைக்க விடுறதுக்கு, 3 பேர் தலை அமைக்க விடுறதுக்கு. அதனால தான் நான் உங்களை எதுவும் சொல்ல. அவர் கல்யாணம் கட்டாதவர், ஆனால் அவர் பார்த்தா கல்யாணம் கட்டின மாதிரி தான் இருப்பார் நார்மலாக. இல்லைன்னா சிலர்லாம் ஒரு மாதிரி ஒரு வெள்ளை ட்ரெஸ்லாம் போட்டு நல்ல நண்பர். கல்யாணம் கட்டாதெல்லாம் பரிசுத்தம் இல்லையா? ஆணம் பெண்ண ஹோட்டலுக்கு வந்தாங்க, பரோட்டா சிக்கன் ஆர்டர் பண்ணாங்க, ஒரு பார்சலை கொண்டாந்து டேபிளில் வச்சாங்க. சப்ளையர் எடுத்து கொடுத்துட்டோம், கேஷியர் எடுத்து இருந்தாங்க உங்கள் பரோட்டா சிக்கன் கொடுத்துட்டான். அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து சப்ளையர் மறுபடியும் வந்து பரோட்டா சிக்கன்னா, முன்னாடி வச்சு என்னடான்னா பேக்கில் கட்ட வேண்டிய 5 லட்சம் ரூபான்னா. அட பாவி, அவங்க கையில் நான் கொடுத்து விட்டுறேன், அவங்க போயிட்டாங்களே. ஒரே பேக்கில் ஒரே குளறுபடி நடக்கு, சண்டை நடக்கு. யார் காரணம்? இப்போ எதுவுமே சொல்லலை, நான் பரோட்டா சிக்கன் கொடுத்துட்டேன். நான் தான் எதுவும் சொல்லலை, நீ ஏன் கொடுத்த? நான் தான் இது பரோட்டா சிக்கன் சொன்னேன். இல்லை, அவன் சப்ளையர். சண்டை போயினே இருக்குது. போனவங்க திரும்பி வந்தாங்க. ஹோட்டலுக்காரனால நம்பவே முடியும். 5 லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு போய் எவ்வளோ வருவானா? நம்மளே சமயத்தில் 50 ரூபா கடையில் கொடுப்பான், அவன் திரும்பி 150 ரூபா மீதி தருவான். தோத்துறோம் ஆண்டவருக்கு. யாருக்கு தோத்துறோம்? இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு 150 ரூபா சேர்த்து தராருன்னு வாங்கி பாக்கெட்டில் வச்சு வர ஆள்லாம் இருக்குது. ஆனால் இது 5 லட்ச ரூபாய் எடுத்து திரும்பி வருது. வந்து கொடுத்துட்டு, எப்பா பரோட்டா சிக்கன் கேட்டால் என்னப்பா இப்படி கொடுத்து? ஹோட்டலுக்காரன் இப்படி உண்மையான ஆளாக நான் பார்த்ததே கிடையாது. பேப்பர் ரிப்போர்ட்டர் இந்தியன் எக்ஸ்பிரஸ்லாம் கூப்பிட்டான், கேமராலாம் வந்துருச்சு. இப்போ சொல்கிறாங்க, சார் எங்களை ஃபோட்டோலாம் எடுக்காதீங்க, எதுவும் வேணாம், பரோட்டா சிக்கனை கொடுங்க, நாங்கள் போகிறோம். ஹோட்டலுக்காரன் இப்படி ஒரு உண்மையான ஆளை என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை, உங்களை எடுத்து நான் பேப்பர் நாளைக்கு போட்டாகணுன்றான். கடைசியாக சொன்னாடி, பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டியை கூப்பிட்டு வந்திருக்கேன்டான். யார் பொண்டாட்டியை கூப்பிட்டு வந்திருக்கேன்? பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டியை கூப்பிட்டு வந்திருக்கேன்டா. ஃபோட்டோ எடுத்து போட்டு எங்கள் குடும்பத்தை கெடுத்துறாத, தயவு செய்து நீ பரோட்டா சிக்கனை கொடுன்னு. அவன் பண விஷயத்தில் உண்மையாக இருக்கான், கவனிச்சிங்களா? எதில் உண்மையாக இருக்கான்? கேரக்டர் கோட்டை விட்டான். நம்ம பரிசுத்தோன்றது வந்து ஏம்மா, இது நீ தேவ சமூகத்துக்கு தாம்மா போகணும். எங்கே போயிடணும்? உப்புன்னா வெள்ளை, எல்லா ஆங்கிள்லையும் நீ சுத்தமாக இருக்கணும். அது ஆவிக்குரியதாக இருந்தாலும் சரி, உலக பிரகாரமாக இருந்தாலும் சரி. உத்தமனும் சன்மார்க்கனுமான யோபுவை நீ கண்டாயோ? யாராவன்? நீதிமானும் உத்தமனும் ஆண்டவர் சாட்சி கொடுக்குற. அதாவது உப்பு அப்படின்னு சும்மா நம்ம சிம்பிளாக நினைப்போம். உப்பு அப்படின்னு சொன்னாலே நீங்கள் என்ன எப்படி இருக்கணும்? சாட்சி. எல்லா ஆங்கிளில், ரோட்டில் போனாலும் சரி, நீ வீட்டில் இருந்தாலும் சரி, எங்கே போனாலும் சரி, உன் குடும்பம் சாட்சியாக இருக்கணும், நீ சாட்சியாக இருக்கணும்.
தான் உப்பு, சாட்சி தான் உப்பு. பரிசுத்த ஆவி வரும்பொழுது நீ பலன் அடைந்து எனக்கு எப்படி இருப்பாய்? அதெல்லாம் இப்போ சொல்ல டைம் இல்லை. அதனால் அடுத்து ஒன்று சொல்லி டைம் 9:30, உங்கள் டைம் முடியுது. அதனால் ஏன் டைமும் முடியுது. பழமொழி சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கய்யா? உப்பு சாப்பிட்டவன் என்ன சாப்பிட்டா? உப்பு சாப்பிட்டா என்ன குடிக்கணும்? நீ உப்பாக இருந்தீன்னா ஏற்ற வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், உன் சொந்தக்காரன் நேரம் உள்ள வந்து ஞானசானம். இஃப் யூ ஆர் த சால்ட். என்னது? முடி வெட்டுறவன் சர்ச்சில் இருக்கான், நான் காய்கறி வாங்கினவங்க சர்ச்சில் இருக்காங்க, நான் மீன் வாங்கினவங்க சர்ச்சில் இருக்கிறாங்க. ஒரு ஆளுக்கு நான் இயேசுவை பற்றி தான் சொல்லலை, நான் ஒன்றுமே சொன்னதில்லை. இன்றைக்கும் நான் பலரோட பழகுவேன். கடைசியாக கேட்பாங்க, நீங்கள் யார் சார்? ஒரு சர்ச் இருக்குது, அதில் ஃபாதர் நான். ஏன்னா பாஸ்ட்னா அவனுக்கு தெரியாது. ஃபாதரும்மா நான் வரலாமா சார்? தாராளமாக வாங்க, பாட்டில் வரும், ஞானசானம் எடுக்கும். சரி, நம்ம இந்த வாயால் சுவிசேஷம் சொல்கிறத பெருசாக நினைக்கிறோமா? வாழ்க்கையில் தாம்மா தாம்மா உப்பு. மவுத் காஸ்பலுக்கெல்லாம் பவர் கிடையாது, லைஃப் காஸ்பல் தான் பவர். இந்த காஸ்பல் சுவிசேஷத்தை உன் வாழ்க்கையில் சொல்லிடணும். இதில் சொல்லணும் லைஃப். அதான் உப்புன்னா என்னன்னா, உன்னை டேஸ்ட் பண்ணாங்க, நீ உன்னோட பழகுறாங்கன்னா அவங்க எங்கே வந்திருக்கணும்? டேவிட் லிவிங்ஸ்டன் ஒரு மிஷினரி ஆப்பிரிக்கா காட்டுக்கு ஊழியத்துக்கு போகிறாரு இங்கிலாந்துலேருந்து. போய் 2-3 வருஷம் ஆச்சு, ஒன்றுமே நியூஸ் தெரியல. இங்கிலாண்டில் பேப்பரில் போடுறாங்க, யாராவது டேவிட் லிவிங்ஸ்டனை பற்றிய செய்தியை கொண்டு வந்தால் தக்க சன்மானம் அளிக்கப்படும். ஒருத்தனம் போல் ஆப்பிரிக்கா காடு வந்து அப்போ கனிபல்ஸ், மனுஷனை சாப்பிட்ருவான். மந்திரவாதிகள், காட்டு மிருகங்கள், சிங்கம், புலி, கரடி, ஏராளமான விஷ ஜந்துக்கள், தேள்லாம் 1 அடி இருக்கும், பூராலாம் 2 அடி இருக்கும். அந்த மாதிரியான விஷ ஜந்துக்கள் உள்ளது ஆப்பிரிக்கா காடு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஆப்பிரிக்காவுக்கு ஒரு மிஷினரியாக போயிட்டார். செய்தியை தெரிய வழி இல்லை. கடைசியில் ஒரு நாஸ்திகம் புறப்பட்டு போகிறான். அவனுக்கு பணம் வேணும். சாமி இல்லைன்னு சொல்கிற ஏத்திஸ்ட் எங்கே போகிறான்? ஆப்பிரிக்கா காட்டில் லிவிங்ஸ்டனை தேடி போகிறான். முத நாள் போனால் பயந்து போய் மரத்துக்கலையை பிடிச்சிட்டு இருந்தான். மேலே பாம்பு ஏறி இறங்குது நைட்டில், கீழே சிங்கம் உலாவுது, இறங்கினா காலி. 1 நாள் ஆச்சு. 2வது நாள் மரத்தை கட்டி பிடிச்சிருந்தான். 3ஆம் நாள் முடிவு எடுத்தான், இதுக்கு மேலே உள்ளே போனால் நான் திரும்பி வர முடியாது. கூட நம்ம பயணத்தை முடித்து திரும்பணும். 3ஆம் நாள் மரத்து மேலே ஏறி கட்டி பிடிச்சின்னுக்கிறான். காலையில் அங்கேருந்து பார்க்குறான், ஒரு குளக்கரையில் வெள்ளையாக ஒரு உருவம். ஆப்பிரிக்கா காட்டில் வெள்ளையாக ஒரு உருவம்னா கண்டிப்பாக யார் தான் அது? டேவிட் லிவிங்ஸ்டன். தெரிஞ்சு போச்சு. ரொம்ப சந்தோஷமாக இறங்கி ஓடினான். ஆர் யூ டேவிட் லிவிங்ஸ்டன் அப்படின்னு கேட்டான். அவர் சொன்னார், எஸ் ஐ ஆம் அப்படி. கேன் ஐ ஸ்டே வித் யூ ஃபார் 2-3 days? ஒரு 2 நாள் உன்னோட இருக்கலாமா? தாராளமாக இரு. உன்னை பற்றிய செய்தியை கொண்டு வரதுக்கு நான் இங்கிலாந்துலேருந்து வந்திருக்கேன். அவன் செய்தியை நான் கொண்டு போன ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டான். ஒரு 3 நாள் அவரோட தங்கினான். இவர் இரவெல்லாம் அவர் ஜெபம் பண்ணுறதையும், அதிகாலையில் எழும்பி ஜெபம் பண்ணுறதையும், மண்ணை மேடாக்கி தலைக்கு வச்சு படுக்கிறதையும், அந்த காட்டுவாசிகள்லாம் வாயில் ரத்தம் ஒழுவ அடிபட்டு பல வியாதிகளோடு வரும்போது அங்கே இருக்கிற இலைகள் அவங்களுக்கு மருந்து போட்டு அவங்களுக்கு ஊழியம் செய்து இயேசுவை பற்றி அவர் சொல்லுகிறதெல்லாம் பார்த்தான். 3 நாள் பார்த்தான். திரும்பி இங்கிலாண்டுக்கு வந்துட்டான். வந்தவனை பார்த்து எல்லாரும் கேட்குறாங்க, டேவிட் லிவிங்ஸ்டனை பார்த்தியா? அவன் சொன்னான், டேவிட் லிவிங்ஸ்டன் இயேசுவை பார்த்தான். அவன் சொன்னான், என்னை யாராவது சப்போர்ட் பண்ணிங்கன்னா டேவிட் லிவிங்ஸ்டன் இருக்கிற அந்த காட்டு பகுதிக்கு ஆழமாக டீப்பில் நானும் ஒரு மிஷினரியாக போக ஆயத்தம். அவர் இயேசுவை பற்றியெல்லாம் சொல்லலை. 3 நாள் அவரோட தங்கினா. அவன் இயேசுவை ஏற்றுக்கிட்டான், ஊழியத்துக்கு கமிட் பண்ணான். இங்கிலாந்து தேசம் அவனை மறுபடியும் அனுப்பிச்சு அவன் டேவிட் லிவிங்ஸ்டனை தாண்டி இருண்ட பகுதிக்கு ஊழியக்காரனாக போனான். ஒரு 3 நாள் ஒரு ஏத்திஸ்ட்டு டேவிட் லிவிங்ஸ்டனோட தங்கினா. அதில் உப்பு எது உப்பு? ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் பட்டம் கொடுக்குறாங்க டேவிட் லிவிங்ஸ்டன். அவருக்கு வர முடியல, டைமுக்கு வர முடியல. அந்த அந்த நிகழ்ச்சி முடியும் போது கிழிஞ்சு போன ஒரு கோட்டு, தலை வாரல, சேவ் பண்ணல, ஒரு கிழிஞ்சு போன எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு காலை இழுத்துக்கிட்டு சிங்கத்தோட சண்டை போட்டு ஒரு கை தொங்குது பேரலிட்டிக்காக, இழுத்துக்கிட்டு மேடைக்கு வரார். அது வரைக்கும் அவங்க சுற்றி எல்லாரும் பரிகாசம் பண்ணுறாங்க. டாக்டரேட் வாங்குறாங்க. இவன் காக்கா பிடிச்சி வாங்கினான், இவன் பணம் கொடுத்து வாங்கினான், இவன் பேப்பர் சேஸ் பண்ணி ஜெயிச்சான்னு பசங்க எல்லாம்
விளையாட்டு கிண்டல் கேலி அடிச்சுக்கிட்டு ஒரே அமக்களமாக இருக்குது. ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பேரண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க. இவர் கடைசி அந்த மேடையில் ஏறி நின்னார். அதை எழுதுகிறவங்க சொல்கிறாங்க, த ஹெவன் கேம் டவுன் அப்படின்னு. இது வரைக்கும் பரியாசம் பண்ண அத்தனை பேரும் முழங்காலுக்கு வந்தான். அத்தனை பேரும் கண்ணீர் வடிக்கிறானா. இவருக்கு டாக்டரேட் கொடுத்தான். உப்புமா ராத்திரி ஆண்டு விழா என்னவா மாறணும்? இந்த ஏரியாவுக்கு இந்த ஏரியாவுக்கு சுவை இல்லை. சுவை இல்லாததுனால போதை பெருகி கிடக்கு, அசுத்தம் பெருகி கிடக்கு. டேஸ்ட் வந்துச்சுன்னா அதெல்லாம் இல்லாமல். நான் ஒரு காலத்தில் குடிக்காரன். குடிக்கிறத விட இப்போ நான் ஆவியில் நிரம்பி சந்தோஷமாக இருக்கிறேன். அதனால் எனக்கு குடி தேவையில்லை. சினிமா பைத்தியம். சினிமாவை விட ஆண்டவருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கிறேன். எனக்கு இனி சினிமா தேவையில்லை. அவங்களுக்கு நீயும் நானும் உப்பா நின்று இயேசுவை அவங்களுக்கு கொடுத்தோம்னா விடுதலையா. ஏரியாவில் ஒரு ரிவைவல் வரணும். என்ன வரணும்? எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? கண்களை மூடுங்க பார்ப்போம். கண்களை மூடுங்க. நான் இது இட்ஸ் எ மெசேஜ்ன்னு நீங்கள் நினைக்கலாம். நான் ஒரு கிறிஸ்தவனையும் பார்க்காதால கிறிஸ்தவ பள்ளியில் படித்து நான் ரட்சிக்கப்படல. அது அந்த ஆதங்கத்தில் கர்த்தர் எனக்கு முதல் கொடுத்த செய்தி இது. நான் பல புதுசாக போகிற எல்லா இடங்களையும் இதை பேசுவேன். ஃபஸ்ட்டு மெசேஜாக இருக்கும். அடுத்தடுத்து நான் உங்களோட லீடிங்கில் நான் பேசுவேன். இன்றைக்கி இரவு ஆண்டவர் உன்னை உப்பாக இருக்க அழைக்கிறார். உப்பு சாப்பிட்டா நீ குடிச்சு தான் ஆகணும். நீ உப்பாக இருந்தீன்னா ஜீவ தண்ணீராக இருக்கிற இயேசுவிடம் வளர தானாக தேடி. இந்த இரவு நான் உப்பாக இருக்கிறேன், என்னை கமிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிற இடங்களில் எலும்பி நின்று கைகளை உயர்த்தி கண்ணீரோட ஜெபம் பண்ணுங்கப்பா. ஒரு 2 நிமிஷம் கூட்ட முடிய போகுது. சராசரி மனுஷனா நீ வாழ்ந்து முடிக்க போறியா? மனுஷியா வாழ போறியா? சோறு ஆக்குறதும் துணி துவைக்கிறதும் வீட்டை சுத்தம் பண்ணுறதுமே உன் வாழ்க்கையாக முடிஞ்சிடக்கூடாது. கிச்சன் பேர்டு இல்லைம்மா நீ. கர்த்தருடைய மகிமையின் வல்லமையை வெளிப்படுத்த பிரதர் கர்த்தர் உன்னை அழைக்கிறார் இன்னைக்கு ராத்திரி. God want to exhibit His glory through each and every one. இந்த பூமிக்கு உப்பா இருக்க கர்த்தர் உங்களை அழைக்கிறார். கை உயர்த்தி அபிஷேகம் பெற்றவர்கள் வாய்களை திறந்து அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். நல்லா உள்ளம் உடஞ்சி ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். மனம் உடஞ்சி ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். கமாக்கா ராத்தாலா பாக்கா ஷாதாலா பாக்கா. உன் நிமித்தம் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? சபைக்குள்ளே வந்து இத்தனை வருஷம் ஆச்சு. ஏன் நீ உப்பா இல்லையோ, சர்க்கரையாக வாழ்ந்துட்டியோ? இன்னைக்கு கர்த்தர் உன்னை உப்பா ஆக்குகிறார். இன்னைக்கு கர்த்தர் உன்னை உப்பா ஆக்குகிறார். உங்கள் சபைக்குள்ளே உப்பை போட்டு சுவையை கூட்டுகிறார். உன் சபைக்கு இந்த ஆண்டு விழா முடியும் பொழுது ஒரு புது முகத்தை கர்த்தர் தருகிறார். ஒரு திருப்பு முனையை உன் சபைக்குள்ளே ஆரம்பிக்கிறார். உன் சபைக்குள்ளே ஒரு எழுப்புதல் வரப்போகிறது. திரளான மக்கள் ஓடி வரப்போகிறார்கள். திரளான மக்கள் தேவ வல்லமையை அனுபவிக்க போகிறார்கள். திரளான மக்கள் ரட்சிக்கப்பட போகிறார்கள். நீயே அதற்கு கருவியாய் இருக்க போகிறாய். உன் வார்த்தைகளை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். உன் வாழ்க்கையை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். உன் ஜபத்தை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். உன் உபவாசங்களை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். ஆண்டவரே, இந்த இரவு வேளையில் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பகுதிக்கு இந்த திருச்சபை மக்கள் உப்பாய் மாறுவார்களாக, உப்பாய் மாறுவார்களாக, உப்பாய் மாறுவார்களாக, உப்பாய் மாறுவார்களாக. நீர் சொன்னீரே, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று. இந்த இரவு உப்பாக மாறட்டும் ஆண்டவரே, உப்பாக மாறட்டும் ஆண்டவரே. மக்கள் சாட்சிகளாக எழும்பி நிற்க கிருபை தாங்க. உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கரையட்டும் ஆண்டவரே. உப்பு கரையட்டும் ஆண்டவரே. டேபிள் சால்ட்டெல்லாம் உப்பாக மாறட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு டேபிள் சால்ட்லாம் வேண்டாம்ப்பா ஆண்டவரே. சமையலுக்கு பயன்படுகிற உப்பை போல உம்முடைய ராஜ்யத்துக்கு பயனுள்ள உப்பாய் மாறட்டும். உம்முடைய ராஜ்யத்துக்கு, உம்முடைய கிங்டமுக்கு, உம்முடைய திருச்சபைக்கு உப்பு வேணுமே ஆண்டவரே. உப்பு வேணுமே ஆண்டவரே. உப்பு வேணுமே ஆண்டவரே. உம்முடைய கரம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவதாக. கிருபைக்குள்ள மூடுங்க. உம்முடைய கரம் பொறுப்பெடுக்கட்டும். வழி நடத்துங்க. இந்த இரவு வந்த ஒவ்வொருவரோடு ஆண்டவரே, ஊழியர் குடும்பத்தையும் தாழ்த்துகிற நாளை காலை இருக்கிற ஆராதனைகளில்
நீர் மகிமைப்பட, நீர் உம்முடைய நாமத்தை விளங்க பண்ண நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எங்களோடு இடைப்படுவீராக. கிருபைக்குள்ள மூடுங்க, நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் தாமே. அப்படியே கரங்களை தட்டி கர்த்தர்